என்னோட பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபுல்லாமே வந்து நான் ஆப்டிக் வந்து கணேஷ் சார் வீடியோஸ் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்ட்ராங் பண்ணதும் அவர் வீடியோஸ் பார்த்து மட்டும்தான். ஃபஸ்ட்டு நான் ஆப்டி ஸ்ட்ராங் பண்ணதே கணேஷ் சார் வச்சு தான். நான் படித்தது வந்து கணேஷ் அண்ணாவுடைய குவான்ஸ் வச்சு தான் நான் ஃபுல்லாமே வீட்டிலேருந்து பழகினேன். அவங்க ஓல்டு வீடியோஸை ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு வந்து குவான்ஸ் வேறு யார்கிட்டையுமே அந்தளவுக்கு ஒரு பார்த்தாலுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது சாரோட வீடியோ பார்த்த மாதிரி. அதனால சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு குவான்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணேன். சாரோட பேசிக் வீடியோஸ் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். Sum of money invested for 5 years in Scheme A, SIH Scheme A. Amount received from Scheme 1 after 5 years is 10% per annum. See, first sum வந்து ரிவர்ஸ்ல இருந்து போலாம். என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரின்சிபல் இருக்கும், அதுல வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும். கரெக்டா? அமௌண்டா இன்ட்ரெஸ்டா? அமௌண்ட் ரிசீவ்ட். ஓகே, ஒரு அமௌண்ட் இருக்கும். இந்த அமௌண்ட் என்ன பண்றாங்கன்னா சிஐல போடுறாங்க. ஓகே, கிளியர்? எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 2 இயருக்கு 21%, 10% போடுறாங்க. ஓகே, ஸோ அப்போ நமக்கு 1 இயருக்கு 10னா சிஐல 2 இயருக்கு எவ்வளோ எஃபெக்டிவ் ரேட் 21%. ஸோ இந்த 21% தான் 819னா இந்த அமௌண்ட் என்ன? ஸோ இந்த அமௌண்ட் என்ன? 100% என்ன? ஓகே, இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1921 3 times, ஸோ 3 times 3900. ஓகே, இந்த அமௌண்ட் 3900. இதோட பிரின்சிபல் தெரியும், அதாவது சார் இதோட ரேட் தெரியும், 5% ஃபார் 5 years. ஓகே, ஸோ அப்போ இப்போ நமக்கு வாட் வாஸ் த சம் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் என். இப்போ இதை நீங்கள் 1 இயருக்கு 5னா 5 இயருக்கு 25. அப்போ இங்கே அமௌண்ட் எவ்வளோ வரும்னா 125%. ஸோ இந்த 125 தான் நமக்கு 3900னா 100% என்ன? ஓகே, solve பண்ணீங்கன்னா ஆன்சர். So answer is 3120, right? %% is 3120. Okay, clear ma? Clear? So in the sum ரெண்டே ஸ்டெப் தான், ரெண்டே ஸ்டெப். Okay, so questions பார்க்குறீங்க. நமக்கு 10%னா 2 இயருக்கு 21%, 21 is 819, 100 is what? ஸோ டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும், 3900. ஓகே, அடுத்து வந்து இதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அமௌண்ட். ஸோ 125 is 3900. இனிஷியல் ஸ்கீம் ஒன் என்ன? அதில் 100% என்ன? 100 is what? ஓகே, ஸோ ரெண்டே ஸ்டெப்பு ஆன்சர். இதுவும் ஈஸி, இதுவும் கேல்குலேஷன் ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஸோ லாஸ்ட் வீக் த ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் தி ரோக்கி, sorry guys, 22 degree, 17 degree, 17 degree. Okay, sorry, 22 degree. Okay, so Tuesday, Wednesday, Thursday oda sum எவ்வளவுனா 66. Okay, then Wednesday, Thursday, Friday oda 17 degree na 51. Okay, then Tuesday 17 தெரியும். So Tuesday 17 தெரியும்னா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா Wednesday plus Thursday. So Wednesday plus Thursday. Okay, Wednesday plus Thursday. இங்க substitute 17 substitute பண்ணிட்டீங்கன்னா 66 minus 17, 59, right? Sorry, 49. 66 minus 17, 59 போடுறேன், 49. ஓகே, வெனஸ்டே ப்ளஸ் தேர்ஸ்டே தெரியும். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃப்ரைடே இஸ் 2. ஓகே, உங்கள் 20 வந்துருக்கும், ஏன்னா 0 எடுத்திருப்பீங்க. எல்லாமே டிகிரியில் இருக்கா, 0 கிடையாது. நெக்ஸ்ட் சம். ஓகே, Abhilash goes to office by scooty by speed of 40 meters per second, reaches 9 seconds earlier. சம் பார்த்துருப்போம் நிறைய வாட்டி. ஒருவேளை 12 மீட்டர் போனாங்கன்னா 7 செகண்ட்ஸில் முடிப்பாங்க, 7 செகண்ட்ஸில் போவாங்க. ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள், 5 செகண்ட்ஸில் முடிங்க. ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேஸில் த ஸ்பீட் இஸ் 40, செகண்ட் கேஸில் த ஸ்பீட் இஸ் 12. ஓகே, ஸோ என்ன ஃபர்தராக டைம் அப் கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் டைம் ஆகும், ஏன்னா பிகாஸ் ஆப்ஷனில் இருக்குது.
சால்வ் பண்ணுங்க. Come on, time up. Last 5 seconds. 4, 3, 2, 1. Time up. The answer is okay. See, speed-க்கான ratio is 10 and 3. So, அப்போ time ratio என்ன? So, இது வந்து initial, ஓகேவா, given 3:10. Okay. Extra வந்து 7 part difference. The 7 part தான் how much na? The 9 seconds late, 9 seconds early, 7 seconds late. அப்போ time difference என்னன்னா 9 seconds plus 7 seconds, 16 seconds. So 7 part is 16. நமக்கு 10 கண்டுபிடிங்க. ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா 160 by 7. ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க கரெக்டா. ஸோ டைம் வந்து 160 by 7. டிஸ்டன்ஸோட ஃபார்முலா டைம் இன்டூ ஸ்பீடு. ஸ்பீடு வந்து இந்த இதில் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா இதோட ஸ்பீடு எடுத்துக்கோங்க 12. ஸோ ஆன்சர் இஸ் 16 into 12 by 7 தான் ஆன்சர். 160 plus 32, 192, 192 by 7. Divide பண்ணிங்கன்னா 27.4. ஸோ 274 தான் ஆன்சர். 192 by 7, yes, 27.4 is the answer. புரியுதா? அப்ரோச் ஓகேயா? இல்லை ஸ்பீடுக்கான ரேஷியோ 40:12. கிவன் வந்து 40:12னா இது கிவன்ஸ் ஓகே. ஸ்பீடோட ரேஷியோ 40:12னா 10:3. டைம் ரேஷியோ 3:10. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 7 பார்ட். இந்த 7 பார்ட் தான் 16னா இந்த 10 கண்டுபிடிங்க, இந்த டைம் கண்டுபிடிங்க. ஸோ டைம் நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ வரும்னா 160 by 7. ஸ்பீட் கிவன் ஸ்பீடு வந்து செகண்ட் கேஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ செகண்ட் கேஸில் ஸ்பீடு வந்து 12. ஓகே. ஸோ டைம் வந்து 160 by 7, இது 12, இது டைமு, இது ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்பீட் இன்டூ டைம். 192 by 7, 207.4 is the answer. 0 இருக்கனால 274 is the answer. ஓகே. நெக்ஸ்ட் சம். இதெல்லாம் நான் எதுலேருந்து எடுத்துகிட்டு வரேன்னா, நான் ஃப்ரீயாக ஒரு பிடிஎஃப் போட்டிருந்தேன் இல்லையா, சாரி 1 ரூபிக்கு ஒரு பிடிஎஃப் போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் பிஓ கொஸ்டின்ஸ். அதெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்தீங்களாமா? பிடிஎஃப் வாங்கி வச்சுருப்பீங்க ₹1 சால்வ் பண்ணி பார்த்தீங்களா? அதில் ஒரு நடுவில் சில இந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப் கொஸ்டின்லாம் இருக்கும். நடுவில் சில இது பார்த்தீங்கன்னா அல்ஜீப்ரா பேஸ் பண்ண கொஸ்டின் இருக்கும். ஒரு சில இது வந்து இந்த டிவிசர் கொஸ்டின்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் உங்களுக்கு யூஸ் ஆகும். மெயின்ஸில் அந்த மாதிரி தானே கேட்குறாங்க. குவான்டிட்டி 1ல் எல்சிஎம் ஹச்சிஎஃப் பேஸ் கொஸ்டின், டிவிசிபிள் ரூல், அல்ஜீப்ரா பேஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், அது நடுவில் இருக்கும் ப்ரிலிம்ஸ் லெவலில். அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆன்சர் இது யார் சொல்கிறான்னு பார்க்கலாம். லிங்கை ஷேர் பண்ணி விடுங்கம்மா. நிறைய பேருக்கு நம்ம சேனல் தெரியலை, நீங்கள் தான் இன்ஃபார்ம் பண்ணணும். பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியுது, புதுசாக இருக்கவங்களுக்கு நம்ம சேனல் சீரியஸாக தெரில. நீங்கள் தான் இன்ஃபார்ம் பண்ணணும். மாதிரி கேஆர் லாஜிக்ஸ் சேனலில் டெய்லியுமே லைவ் போகும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா. சீரியஸாக சொல்கிறேன், புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நம்ம சேனல் தெரியலை, நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ சிஎன்டி அப்படிங்கிறீங்க. ஒரு சில பேர் ரூபா வந்து ஆன்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. கேஎல் வந்து இ ஃப்ரம் ஃபியூச்சர் 1.4. கைஸ், இந்த சம் நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னா, இது வந்து இந்த என்ன மாடல், ஓகே, இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் பல்ப் இது பார்த்துருப்பீங்க இல்லையா, ட்ரை கிரேப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை கிரேப்ஸ் பல்ப். ஓகே, இன்டு மார்க்கெட். ஸோ டொமேட்டோ வாங்குறாங்க. ஸோ அதில் வாட்டர் பல்ப். ஓகே, ஸோ ஆக்சுவலில் என்ன ஆயிடுச்சுன்னா தக்காளி பிதுங்கிடுச்சு. அதாவது தண்ணி, அதாவது வாட்டர் வந்து அதில் போயிடுச்சு கரெக்டாக. ஸோ அதனால் என்ன ஆகும்னா செகண்ட் கேஸில் இந்த வாட்டர் பல்போட ரேஷியோ 3:4, ரைட்? 3:4. வாட்டர் போயிடுச்சதுனால கம்மி ஆயிடுச்சு. பட் கான்செப்ட் என்னன்னா, இந்த மாதிரி கான்செப்ட்ஸில் இந்த பல்ப் அப்படியே தான் இருக்கும், தண்ணி தான் போயிருக்கும். அங்கே உள்ளே இருக்க அந்த அந்த சக்கை, அந்த பல்ப் அப்படிங்கிறது தக்காளியோட அந்த தோல் உள்ளே இருக்கிறது. ஸோ அந்த பல்ப் அப்படியே தான் இருக்கும், தண்ணி தான் வெளியே போயிடுச்சு. ஸோ அப்போ பல்ப் வந்து ஈக்குவல் தான். அப்போ
இனிஷியலாக நமக்கு 2 இருக்குன்னா பல்ப்பை ஈக்குவல் பண்ணிடலாமா? ஸோ அப்போ நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணலாமா? ரைட், 2ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு இது 10 ஆகும், இது 4 ஆகும். ஸோ இதை மறந்துடுங்க. ஸோ இப்போ வந்து இனிஷியலாக எவ்வளோ இருக்குன்னா 2.8 kg இருக்கு. ஓகே, இந்த 14 பார்ட்டு தான் நமக்கு 2.8 kg அப்படின்னா ஃபைனல் என்ன? ஆஃப்டர் வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் crushed tomatoes ஆஃப்டர் டோட்டல் பார்ட் என்ன? ஸோ வாட்டர் ப்ளஸ் 12 7 பார்ட் என்ன? ஸோ 14 part is 2.8, 7 part என்ன? 14ல into 2 2.8, அப்போ 7ல into 2 1.4, answer is 1.4. So clear? Yes, Reshma said pulp remains same. Tomato crush ஆச்சுன்னா pulp போகணும்ல. ஆக்சுவலி பல்ப் போகாது, சம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியல்ல போகும். சம்ஸ் வந்து பல்ப் ரிமைன் சேம்னு வச்சுக்கோங்க எப்பயுமே. தக்க. ஸோ கிளியர்? ஸோ இனிஷியலாக 5:2 இருக்கு. ஓகே, ஸோ இனிஷியலாக 5:2 இருக்கு. ஈஸி தான் மக்களே. வாட்டர் பல்ப் இஸ் 5:2. ஓகே, இங்கே ஃபைனலாக 3:4. ஸோ இங்கே 2 part மல்டிபிள் பண்ணிங்கன்னா, ஏன்னா பல்ப் ரிமைன்ஸ் சேம், அப்போ இது 10 ஆயிரும், இது 4 ஆயிரும். இப்போ இந்த இனிஷியலாக 14 கொடுத்துட்டாங்க கிவனில், 14 2.8, ஆஃப்டர் க்ரஷ் ஆஃப்டர் ஆக்சிடென்ட் 7 part என்ன? அவ்வளோதான், சிம்பிள், ஈஸி. ஸ்லாண்ட் ஹைட் கொடுத்துட்டாங்க. ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னா கோன்ல எல். ஸோ மென்சுரேஷன்ஸ் பேஸ் கொஸ்டின்ஸ் இப்போ நிறைய இடத்துல கேட்குறாங்க இல்லையா? ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த பேஸ், ஏரியா ஆஃப் த பேஸ் அப்படின்னா ஒரு கோன் இருக்குன்னா ஐஸ்கிரீம், ரைட்? இங்கே கீழே வந்து அது சர்க்கிள், ரைட்? ஏரியா ஆஃப் த பேஸ் அப்படிங்கிறது சர்க்கிள். ஒரு கோனில் கீழே வந்து சர்க்கிள், இதோட இது கொடுத்துட்டாங்க 2.02. ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து πr². ஸோ πr² இஸ் 2.2. ஸோ ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ ஆரோட வேல்யூ சொல்லுங்கம்மா ஃபர்ஸ்ட். அப்ராக்சிமேட்டாக ட்ரை பண்ணுங்க. இது அப்ராக்சிமேட்டாக சால்வ் பண்ணிங்கன்னா 0.64, ரேடியஸ் இஸ் 0.8. ஓகே, ஸ்லாண்ட் ஹைட் எல் வந்து 3.2, the r is 0.8. நம்ம ஹைட் வேணும் அப்படின்னா ஒரு கோனில் வந்து உங்களுக்கு, ரைட், இதுதான் கோன் அப்படின்னா ஸ்லாண்ட் ஹைட்னா இது கொடுத்துட்டாங்க. ஸோ லைக் இது ஒரு ட்ரையாங்கிள், இந்த ஸ்லாண்ட் ஹைட் கொடுத்துட்டாங்க 3.2. இது மாதிரி ரேடியஸ் அப்படிங்கிறது இதுதான் ரேடியஸ், இது கீழே வந்து 0.8. உங்களுக்கு இப்போ இந்த சைடு வேணும் அப்படின்னா உங்களுக்கு பித்தகாரஸ் தியரம் படி இந்த சைடு வேணும் அப்படின்னா h is equal to square root of opposite square by adjacent square. So 3.2 square minus 0.8 square. Solve பண்ணுங்க. 3.2 square 1010.24, 0.64, 9.6. Shopkeeper bag 80% above cost price, sold for after offering a discount of 8%. He purchased the suitcase for 900 and sold it for 927, such that time up.
such that the profit earned by him is 1.35 a sum of the price of bag and suitcase. Answer is என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஏவோட வேல்யூ கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை வச்சு இதை சொல்லிடலாம், அப்புறம் ஃபைனலாக ஆன்சர் சொல்லிடலாம். கான்டா ஸோ நான் சால்வ் பண்ணவா? ஓகே, ஸோ ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஏவோட வேல்யூஸ் தெரிஞ்சால் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஏவோட வேல்யூவை ஃபைன் பண்ணுவோம், ரைட்? அப்போ நான் இந்த கேஸை யூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது சூட் கேஸை, செகண்ட் கேஸ், சூட் கேஸ் செகண்ட் கேஸ். ஸோ செகண்ட் கேஸில் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் 900, ஓகே, செல்லிங் ப்ரைஸ் 927, எனக்கு ப்ராஃபிட்டோட வேல்யூஸ் வந்து 27, ப்ராஃபிட்டோட இது வந்து 1.35 a. ஸோ அப்போ இந்த 1.35 a தான் எனக்கு 27னா ஏ என்ன? ஸோ ஏவோட வேல்யூ நல்லா கவனிச்சிங்கன்னா 135 டபுள் பண்ணால் 270, கிளியர்? அப்போ ஏவோட வேல்யூ இஸ் 20. எப்படி வர மாதிரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 1.35 a டெசிமல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா எப்படி வரும்? கரெக்டாக அப்படி தானே வரும். டெசிமல் போட்டிங்கன்னா 2700 ஆகும். 135 டபுள் பண்ணால் 270. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ 20. இதுக்கு நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு பேக்கில் 80% above the cost price. ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் இஸ் 20%. He purchased a suitcase for 900 and sold it for 20% discount. Okay. So answer is can't be determined. The answer is can't be determined because sold it for, okay, இப்போ நான் values கொடுக்கிறேன். Okay, sold it for rupees 720. இப்போ சால்வ் பண்ணுங்கம்மா, come on. ஏன்னா பிகாஸ் போனதில் நமக்கு ஆன்சர் இல்லை, can't be determined. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுங்க. sold it for rupees 720 after a discount of 20%. சால்வ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இப்படி கட் ஆயிடுச்சான்னு தெரியல. ஃபார் 720, ஓகே ஃபைனல் கட் ஆகல, மிஸ் ஆயிருக்கு. ஆஃப்டர் rupees 720. ஓகே, இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா 80% above the cost price. ஸோ அப்போ 4/5 வரும், ரைட்? 80% above the cost priceனா 4/5. 80%னா 4/5. ஸோ அப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் 5 பார்ட்னா, ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் 5 பார்ட்னா 80% above 9 part, 4 above 9. டிஸ்கவுண்ட் இஸ் 20%. 20%னா 1/5. ஸோ 5ல 1 part டிஸ்கவுண்ட்னா 5 part 4 part. So 25, the ratio 36. So CPSP கான ratio 5 and 9, 5 and 4. The 36 part தான் 720 na, 25 is what? So 2 times, 2 times. So 500. So first case la cost price 500. Second case la the cost price 900. ரெண்டுமே ஆட் பண்ணீங்கன்னா 1400. Okay? Clear? CPSP கான ratio 5 above, 5 part, 9 part. 5ல 1 part discount, 4 part, 25, 36. 36 part தான் செல்லிங் ப்ரைஸ் 720னா 25 part என்ன? ஓகே, இது நார்மலாக 100 வச்சு பண்ணாலும் ஓகே, பட் இது ஈஸியாக இருக்கும். எஸ் சார். The present age of the Mohan is 5 times the present age of Amit. The percentage of Badal is 9 years more than the 4 times the percentage of Amit. Solve பண்ணுங்க.
Percentage of Mohan is 5 times the percentage of Amit. So Amit, Mohan. See, now Amit X in vachukaren, okay? The Amit is yes. Percentage of Mohan is 5 times the Amit. So percentage of Mohan. If X in our 5x. The present age of Badal is 9 years more than 4 times the percentage of Amit. 9 years more than 4 times the percentage of Amit. So 9 years more than 4 times of Amit. X now 4x plus 9. Okay. Sum of the percentage of Mohan and Badal. Okay. Sum of the percentage of 5x plus 4x. 9x plus 9 is 54. So 9x equal to 45, x is equal to 5. 9x equal to 45, x is equal to 5. Mohan substitute பண்ணீங்கன்னா மோகனுக்கு 25. So மோகனுக்கு 25. Substitute பண்ணீங்கன்னா அமித்துக்கு 5. Okay, ratio of the age of 35 hence Amit 35 years hence from now. So Amit 35 years from now na 40. Okay, 5 la 30 plus 35 40. 5 la plus 35. Again. So Mohan 5 years ago. So answer 1:2. Amit to Mohan. Amit to Mohan 2:1. Okay. So the average weight of fast makale. One time starts now. Correct 45 seconds time fast. நான் அமைதியா இருக்கேன் fast. இங்கே வந்து இதோட சம் 240. இதை நீங்கள் மைண்ட் கேல்குலேஷன்லேயே பண்ணலாம். இது எக்ஸ்ட்ரா எழுத தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு 2 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போனா 60 நான் நம்ம வீடியோ கோர்ஸ்லாம் டீச் பண்ணியிருப்பேன் கரெக்டாக பேசிக்ஸ். அப்போ உங்களுக்கு 10 இன்க்ரீஸ் ஆகும். 60 + 10 ஏயோட வேல்யூ 70. இப்படி பண்ண வேணாம். பேசிக்ஸ் நான் ட்ரிக்ஸ்லாம் வீடியோ கோர்ஸ் நடத்தியிருப்பேன். யூடியூப்ல நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஏயோட வேல்யூ 70. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பி வெளியே போயிடுவானா. ஸோ இப்போ நியூ பர்சன் பி ரீப்ளேசஸ் பி. பயபுள்ள இவனை காலி பண்ணிவிட்டு பி வந்துடுவாங்க. இப்போ எத்தனை பேர் இருப்பாங்க டீமில்? அதே 5 பேர் இருப்பாங்க. இப்போ ஆவரேஜ் என்னென்னா 61. ஸோ அப்போ 61 × 5 என்ன? புரியுதா மக்களே? நான் பிகினர்ஸ்க்காக ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. முடிச்சவங்க நிறையா பேர் முடிச்சிட்டிங்க. இப்போ இவனுக்கு பதிலாக இவன் வந்துட்டானா என்ன ஆகும்? இவனுக்கு பதிலாக இவன் வந்துடுவான். இப்போ எத்தனை பேர்? இப்போ நாங்கள் 4 பேர் கிடையாது. இப்போ நாங்கள் 5 பேர். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ 5 பேர். இப்போ அதே 5 பேர் தான். சீன் அதே தான். இப்போ ஆவரேஜ் வந்து 61 அப்படின்ட்டாங்கன்னா சம் என்ன? 61 × 5 305. ஸோ கரெக்டாக? ஸோ அப்போ நமக்கு ஃபைண்ட் த சம் ஆஃப் த வெயிட் ஆஃப் QRSBன்னு கேட்குறாங்க. நமக்கு ஏ வந்து நமக்கு 17 தெரியும் கரெக்டாக. அப்போ 305 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் 70 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது கிடச்சிரும். அப்போ 305 - 70 தான் என்னோட ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 235. அதுதான் ஆன்சர் மக்களே. நான் ஆக்சுவலி இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன் மக்களே. எதுவுமே பண்ண மாட்டேன். ஓப்பனாக சொல்கிறேன், பண்ண மாட்டேன். எனக்கு இதிலே பார்த்தோன்னே தெரியும் 2 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போனா நமக்கு 60 + 10 இந்த இடத்துல 70. ஸோ நீங்கள் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுலாம் தேவையில்லை. போட்டெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எக்ஸ்ட்ரா ஒருத்தன் போகிறான் உள்ளே வரான், திருப்பி 5 பேர் தான். ஸோ இப்போ ஆவரேஜ் என்னென்னா 305. ஸோ அப்போ 70 305 ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 235 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். இது ஒரு எக்ஸாம் கொஸ்டின் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். 3742. இதுக்கு ட்ரிக்ஸ் என்னன்னா டைரெக்டாக இதை மைனஸ் பண்ணிடுங்க 5. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க மக்களே. நோ மைனஸ் பண்ணுங்க.
ஸோ இந்த ஆக்சுவலி 2 ஃபெயில் வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுங்கள். கரெக்டாக தானே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு 5% தான் 30 அப்படின்னா ஃபுல் பர்சன்டேஜ் என்ன 100 என்ன உங்களுக்கு 600 வரும். இப்போ இதில் வந்து if she fail or pass if she scored 48%. ஸோ 600ல் இவங்க வந்து 48 அந்த பொண்ணு 48 எடுத்துருந்துச்சுன்னா நேகா எவ்வளோ எடுத்திருப்பாங்க 48 × 6 ஒன்றுமே இல்லை. இதுக்கான ட்ரிக் சொல்கிறேன் உங்களுக்கு. டேரெக்டாக பர்சன்டேஜை மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ 5 2 ஃபெயில் வந்துச்சுன்னா ரெண்டையுமே மைனஸ் பண்ணிடுங்க. ஃபெயில் பாஸ் வந்துச்சுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு டிஃப்ரென்ஸ் 30. ஸோ 5 தான் 30னா ஃபுல் மார்க் என்ன 100% என்ன 600. இதில் 48 என்ன 48 × 6 என்ன 288 கரெக்டாக. ஸோ இந்த நேகா வந்து 288 எடுத்திருப்பாங்க. நமக்கு பாஸ் மார்க் என்ன மக்களே, ஒருவேளை நீங்கள் வந்து இது 37 கண்டுபிடிக்கலாம். 37% ஆஃப் 600 என்ன 37 × 6 எவ்வளோ வருது அப்படின்னா உங்களுக்கு 300 வருது. ஓகேவா. ஸோ அப்போனா பாஸ் மார்க் வந்து இந்த ஸ்கூலோட பாஸ் மார்க் 300. ஓகே. நேகா எடுத்த மார்க் 288. ஸோ அப்போனா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபெயில் பை 12 மார்க்ஸ் தான் ஆன்சர். ஓகேவா. ஸோ கிளியர். சம் நான் என்ன சொல்கிறேன், டவுட் இருந்தால் வெயிட் பண்ணுங்க. நான் ஸ்லோவாக சொல்கிறேன், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க முடிச்சுட்டு. சாரி மக்களே, வெயிட் பண்ண வேணாம். ஃபாஸ்ட். A price of sugar decreases by 20%. Consumption of a family increases by 30%. Okay. The 20% அப்படிங்கிறது 1/5. So price consumption. Okay. Initial final. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. 5ல் 1 கம்மியாகுது. ஸோ அப்போ இனிஷியல் ப்ரைஸ் 5னா அதில் 1 கம்மியாச்சுன்னா 4. ஓகே. அதே மாதிரி கன்சப்ஷனில் இட் இன்க்ரீஸ் பை 30%. ஸோ 30%னா 3/10. ஓகே. ஸோ கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியல் வேல்யூ வந்து 10னா அதில் 3 கம்மியாகுது. ஸோ 10ல் 3 கம்மியாச்சுன்னா 7. ஸோ இதில் பேசிக்ஸ் நீங்கள் நம்ம வீடியோ கோர்ஸ் பார்க்கலாம். இது எஃபெக்டிவ் பர்சன்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபாஸ்ட் வீடியோ கோர்ஸ் 399 மக்களே யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா வீடியோஸ் இருக்கும், அதை ஃபுல்லாக பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. சாரி இன்க்ரீஸ் கன்சப்ஷன் இஸ் இன்க்ரீஸ். ஸோ அப்படின்னா 13 வரும். 13 4s are 52. ஓகேவா. 50 52. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 2 இன்க்ரீஸ் ஆகுது கரெக்டாக. ஸோ 2/50 × 100. ஸோ 2/50 × 100. ஸோ இதான் என்னோட ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 4 இஸ் இன்க்ரீஸ். ஓகேவா. ஸோ ஈஸி தான். நெக்ஸ்ட் ஸோ ஆர்ஆர்பியோட பிஓவில் கேட்ட கொஸ்டின் ஃபாஸ்ட் 2020 பேப்பர் ஃபாஸ்ட். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது 2020 பேப்பர்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து நான் மார்க்கில் எடுத்துகிட்டு வரேன். ஓகே. ஃபாஸ்ட். ஸோ மக்களே நமக்கு எத்தனை பால் இருக்குன்னா ரெட் பால் 6 இருக்குது, ரெட்டில் 6 இருக்குது, க்ரீனில் வந்து 9 பால் இருக்குது. ஓகேவா. தட் இஸ் அனதர் பேஸ்கெட். இன்னொரு பேஸ்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பாலில் 7 இருக்குது, நமக்கு க்ரீன் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. ஓகேவா. ஸோ one ball is drawn from either of the 2 baskets. So find the probability of drawing a green ball. ஸோ முடிச்சிட்டிங்க. நமக்கு க்ரீன் பால் எடுக்கணும் கரெக்டாக. 2 பேக்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஓப்பனாக சொல்லிட்டாங்க க்ரீன் எடுத்தால் போதும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 க்ரீன் இருக்குது, அதில் 1 எடுப்போம். ஸோ 9C1 9. ஸோ இதெல்லாம் எழுத வேணாம். 9C1லாம் நீங்கள் எக்ஸாம் எழுத வேணாம். 9/15. அதே மாதிரி நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். ஸோ 15C1. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆர் எய்தர் ஆஃப் த 2 baskets. ஸோ நமக்கு இதில் எடுக்கலாம். ஸோ ஆர் யூஸ் பண்ணுவோம், அதனால் ப்ளஸ் கரெக்டாக. இதில் வந்து க்ரீன் பார்த்தீங்கன்னா 8C1.
டிவைடட் பை டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ். இங்கேயும் அதே தான் 15C1. ஸோ இங்கே மேட்ரு என்னென்னா நமக்கு 2 பேக்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ சான்சஸ் பார்த்தீங்கன்னா 1/2 சான்சஸ் இருக்குது இந்த பேக்கில் ஆர் இந்த பேக். ஸோ அப்போ நீங்கள் காமனாக 1/2 முன்னாடி போட்டுருங்க. பிகாஸ் இங்கே 2 பேக் இருக்குது. ஓகே, இப்போ 2 பேக், இப்போ காஸ்ட் அயன் பண்ணுறோம். 2 இது இருக்குன்னா ஹெட் விழுகலாம் டைம் இருக்குன்னா சான்சஸ் நம்ம 1/2ன்னு சொல்லுவோம். ஸோ 2 பேக் இருக்குன்னா அதுக்கான சான்சஸ் 1/2. இதை சால்வ் பண்ண ஆன்சர் கரெக்டாக. ஸோ 9/15 ஈஸி தான் மக்களே. 8/15 17 இங்கே 15 வரும். 15 × 2 30. ஸோ ஆன்சர் இஸ் 17/30. ஸோ ஈஸி சம் நம்ம லெஸ் தென் 30 செகண்ட்ஸில் எக்ஸாமில் முடிச்சிடலாம். எஸ்எம் இதே 1/2 முன்னாடி போட்டிருக்கேன்னா 2 பேக் இருக்குது, 2 பேஸ்கெட் இருக்குது. ஸோ அப்போ காமனாக 1/2 சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சம்லாம் நான் மைண்ட்லேயே சால்வ் பண்ணிடுவேன் மகளே. ரொம்ப பிடிச்ச சம். 40 அப்படின்னா நமக்கு 1 இயருக்கு 40னா ஹாஃப் இயர்லிக்கு 20, குவார்ட்டர்லிக்கு 10. அப்போனா 10 10 10 ஸ்ப்ளிட் ஆகும். 21 21 46.41. ஸோ அப்போ 46.41 × 8 அதுதான் என்னோட ஆன்சர். நமக்கு மல்டிபிள் பண்ணுறது கொஞ்சம் வீக்கு. இதை மட்டும் நான் மல்டிபிள் பண்ணிடுவேன். எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். ஸோ எனக்கு இருக்கா பச்சையாக இருக்குது 37128. இதுதான் என்னோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஸோ ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 இயருக்கு 40னா நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 40னா 6 மந்த்துக்கு என்ன 20. குவார்ட்டர்லி அப்படின்னா நீ வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பாரு அப்படிங்கிறான். எவ்ரி 3 மந்த்ஸ் இன்ட்ரெஸ்ட் பாரு அப்படின்னா நமக்கு 1 இயருக்கு 40னா 6 மந்த்துக்கு என்ன 20. அப்போ 6 மந்த்துக்கு 20னா 3 மந்த்துக்கு என்ன 10. ஓகேவா. ஸோ இங்கே நம்ம 1 இயர் எப்படி பண்ணுறோன்னா எவ்ரி 3 மந்த்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ 3 மந்த்ஸ், நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸ், நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸ், நெக்ஸ்ட். இது வரைக்கும் கிளியரா. ஸோ பிகினர்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இதுக்கெல்லாம் மைண்ட் கால்குலேஷனே பண்ணுங்கள். ஸோ ஓகே, இது வரைக்கும் கிளியர். ஸோ 3 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் 3 மந்த்ஸ். ஸோ மொத்தமாக ஆட் பண்ண எவ்வளோ 12 மந்த்ஸ் வந்துருச்சா. வந்துருச்சு. ஸோ நமக்கு 3 மந்த்ஸ்க்கு எவ்வளோ 10. ஸோ அப்போ 10 10 10 10. ஸோ இது மாதிரி 4 வந்துச்சுன்னா எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் எப்படி பார்க்கணுன்னா இதுக்கு எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் பாருங்கள். ஸோ x + y + xy/100 ஆர் a + b + a/100 நம்ம பார்த்துருப்போம். அதை பார்த்துருப்போம் கரெக்டாக நிறைய பேர் தெரியும். ஸோ 21 வரும். இது எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 21. இதுக்கு எவ்வளோ வரும் 21. ஸோ இங்கே 4 வாட்டி நம்ம எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் பண்ணுறதுனால இதுக்கும் பார்க்கணும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா a + b + a/100 இதெல்லாம் ஃபேன்சி நம்பர் மக்களே. அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஃபேன்சி நம்பரா எப்படி சொல்கிறது, ரிப்பீட்டட் நம்பர் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். 21 42 4.41 46.41 இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ 46.41% ஆஃப் 8000. ஓகே. ஸோ இது நான் என்ன பண்ணேன்னு புரிஞ்சில்ல. இதெல்லாம் நான் மைண்ட்லேயே சால்வ் பண்ணிட்டேன். 8ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன். ஏன்னா 46.41 × 8லாம் சத்தியமாக எனக்கு மல்டிபிள் பண்ணலாம் தெரியாது. மேபி நான் குத்து மதிப்பாக பண்ணலாம். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்குது ஆப்ஷன். ஸோ அதனால் மல்டிபிள் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஈஸியான சம் மக்களே. எனக்கு லைட்டாக கால் வலிக்கின்றது. ஃபர்ஸ்ட் a shopkeeper has 12 quality of rice. ஸோ இது வந்து 40 25 ஓவரால் பார்த்தீங்கன்னா 36. ஆன்சர்ஸ் போடுங்க பார்ப்போம். லெவன் 4 போட்டிருக்கீங்க. வேற லெவல் மகளே. என்ன சொல்கிறேன் 4 இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 11 4. டோட்டலுக்கான ரேஷியோ பி கேட்டால் தான் 4. அப்போ டோட்டல் கேட்டால் 11:15 தான் என்னோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, அவசரம். நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணது கரெக்டு தான். இன்னும் 24 உங்கள்கிட்ட ஒரு 4.8. ஸோ 4.8 ஆஃப் 6875 ஒரு குத்து மதிப்பாக பண்ணிங்கன்னா 5% ஆஃப் 6875. 4.8னா இப்போ எனக்கு 34 340 340யோட கம்மியாக வரும்.
I go for option C. ஸோ முடிச்சிட்டேன். ஃபஸ்ட் இயருக்கு 20 வரும் கரெக்டாக. செகண்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? இதில் 20% ஆட் ஆகும் கரெக்டாக. செகண்ட் இயர் அப்போனா 24. தேர்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்னா அது ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இயர் அலோன், தேர்ட் இயர் அலோன். இதான் பேசிக்ஸ் மக்களே. தயவுசெய்து நம்ம சிஏயோட பேசிக்ஸ் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் பாருங்கள், நம்ம யூடியூப் பாருங்கள், வேறு யூடியூப்ல நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணாலும் சரி, நம்ம வீடியோ கோர்ஸ் பார்த்தாலும் லேர்ன் பண்ணாலும் சரி. இதுதான் கான்செப்ட், இதுதான் சிஓட கான்செப்ட். ஃபஸ்ட் இயர் அலோன் 20, இதில் 20 இன்க்ரீஸ் ஆகும், 10% to 20% 4, ஸோ 24. தேர்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து அகெயின் 20% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 10% 2.4, 20% 4.8. ஸோ அப்போ இதில் 4.8 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 28.8 தான் தேர்ட் இயர். ஸோ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னா 4.8. ஓகே, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ செகண்ட் இயர் தேர்ட் இயர்க்கான டிஃப்ரென்ஸ் என்ன? 4.8. ஸோ இப்போ வாட் இஸ் 4.8% ஆஃப் த பிரின்சிபல் அமௌண்ட்? நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக பண்ணேன் மக்களே. 15 நினச்சி பண்ணேன், 5 நினச்சி பண்ணேன். 5% ஆஃப் 6875. ஸோ 340 லெஸ் தென் 10, 340 minus 10 ஒரு குத்துமைப்பாக பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 30. 330 is the answer. ஓகே, எல்லா சம் முடிச்சுக்கிட்டே வரோம். இது ஆல்ரெடி அகைன் ஒரு ஆர்ஆர்பியோட பிஓ கொஸ்டின். ஸோ உங்களுக்கு மென்சுரேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எஸ்பிஐலையும் கேட்டிருப்பாங்க, ஏதாவது ஸ்லாட்டில் மென்சுரேஷன் வந்திருக்கும். பயப்படாதீங்க, ஈஸியாக தான் கேட்பாங்க. ஓகே, ஒரு சிலிண்டரோட அடியில் எப்படி மக்கள் இருக்கணும்? ஒரு சிலிண்டரை கவுத்தி போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு சர்க்கிள் கரெக்டாக. ஸோ அப்போ பேஸ் ஆஃப் அ சிலிண்டர் இஸ் சர்க்கிள். இதுதான் சிலிண்டர் அப்படின்னா அது வந்து ஒரு சர்க்கிள். ஸோ அப்போ சர்க்கிள் அப்படிங்கிறது ஏரியா என்ன? πr². ஸோ இந்த ஏரியா தான் 132. ஸோ πr² தான் 132. ஸோ இதை நான் பைக்கு பதில் 22/7 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். r² தெரியாது, 132. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இந்த நம்பர் அடிக்கடி இப்படி தான் வரும். 6ன்னு பார்த்தோன்னே ஸ்ட்ரைக் ஆயிரும். ஸோ இப்போ r² is equal to 42. ஓகே, இங்கே பண்ணுறேன். ஸோ r² வந்து எனக்கு 42ன்னு தெரியுது. ஓகே, r² 42. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைட் இஸ், ஏதோ சொல்லியிருந்தாங்களே, ஹைட் இஸ் ஹாஃப் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ரேடியஸ். அப்போ ஹைட் என்னென்னா r²ல ஸ்கொயர் ஆஃப் தி ரேடியஸ். அப்போ டேரெக்டாக r² 42 இருக்குது. ஸோ அப்போ ஹைட் என்ன வரும்? 21. இப்போ சிலிண்டரோட வால்யூம் என்னன்னு கேட்குறான். ஸோ வாட் இஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர்? ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படிங்கிறது எனக்கு πr²h. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர் மக்களே. ஸோ பைக்கு பதில் 22/7 போட்டுடலாம். r² பதில் 42, ஹச்சுக்கு பதில் 21. ஜாலி 22 into 6 into 21. ஸோ லாஸ்ட் பிளேஸ் வந்து எனக்கு 6 2s are 12. லாஸ்ட் பிளேஸ் 2 ஐயால 2 கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷன்ஸ் வரும். லாஸ்ட் பிளேஸ் ஏவும் வரும், ஈவும் வரும். ஏன்னா எனக்கு 12 நீ அப்போ டிஜிட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி பண்ண கூட பண்ணுங்கள். 3 9 இங்கே டிஜிட் என்ன வருது? 4 24 3. ஸோ 9 இங்கே 9 ஐ வந்துருச்சு. இதுதான் என்னோட ஆன்சர். நம்ம டிஜிட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம்ல, அதை யூஸ் பண்ணிடுங்க. எப்படி மாசா நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுவோம் மக்களே. டிஜிட் மெத்தட் நமக்கு மல்டிபிள் பண்ணால் 3, 6 3s are 18, டிஜிட் 9 வரணும். இங்கே எனக்கு டிஜிட் இங்கே 3 தான் வருது, இதுதான் 9 வருது. இப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? இல்லைனா இப்படி மல்டிபிள் பண்ணலாம். இப்போ 22 into 6 into 21. ஸோ இது ஈஸியாக மல்டிபிள் பண்ணிடலாம். 132 கரெக்டாக. இந்த 22 நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 11 into 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம் கரெக்டாக. இப்போ இது ரெண்டே மல்டிபிள் பண்ணால் ஈஸி. 264 11. உங்களுக்கு தெரியும் நம்ம 11ஓட மல்டிபிள் நம்ம ஸ்கூல்லே படிச்சிருக்கோம், ஈஸியாக மல்டிபிள் பண்ணலான்னு. எப்படி 4னா 4, 21 into 6 126. 126 into 252. So 2, 5 plus 2 7, 2 plus 5 7, so 2. இப்படியும் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ராம் ஷாம் 16 days. Time Sham takes twice as Ram.
கிளியரா? இங்கே 16 டேஸ் கொடுத்துட்டாங்க மக்களே. ஸோ எனக்கு டைம் ஃபார் ஷாம் ராம் இஸ் 2:1. ஸோ அப்போ டைம் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கெப்பாசிட்டி ஆர் எஃபிஷியன்சி அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்போம். ஓகே, ஸோ 2:1 அப்படின்னா 1:2. ஸோ கிளியர்? 2:1 1:2. இப்போ ஷாம் மட்டும் பண்ணால் எவ்வளோ நாள்? ஸோ இவங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துட்டாங்க. ஒர்க் வேணும் அப்படின்னா கெப்பாசிட்டி இன்டூ டைம். ஸோ இவங்களோட டைம் வந்து 16, இவங்களோட கம்பைன் கெப்பாசிட்டி 3, ஒர்க் இஸ் 48. ஸோ இந்த ஒர்க் 48 ஷாம் மட்டும் தனியாக பண்ணால் எவ்வளோ நாளில் முடிப்பான்? ஸோ ஷாமோட கெப்பாசிட்டி 1, ஸோ 48/1, the answer is 14 days. உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இதோ வாங்க மக்களே. இதை வந்து நான் ரேஷியோவில் சால்வ் பண்ணுறேன். நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா டைம் கேட்குறாங்க. ஸோ டைமோட ஃபார்முலா என்னென்னா ப்ராஃபிட் பை இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? டைம்னா ப்ராஃபிட் பை இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு ரேஷியோ ஆஃப் டைம் கேட்குறாங்க. அப்போ T1:T2 இதுவரை கிளியர். ஸோ P1/I1 P2/I2 இதுவரை கிளியர். ஸோ P1/I1 P2:I2. Okay. A and B invested rupees 2,400 and 3,200. Okay. If the profit received by A is 1/3 of total profit received by A and B together. Okay. So profit received by A is 1/3 of A and B together. Clear? Have you all guys clear? ஓகே, இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 3A is equal to A plus B, 2A is equal to B. ஏக்கும் பிக்கான ப்ராஃபிட்டோட ரேஷியோ என்னென்னா 1:2. ஓகே, ப்ராஃபிட்டோட ரேஷியோ பிகாஸ் நமக்கு ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் ஆஃப் A பை ப்ராஃபிட் ஆஃப் B 1:2. நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஓகே, ஸோ கிளியர்? ஸோ டைம் ஃபார் A, டைம் ஃபார் B. நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் A, இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் B கொடுத்துட்டாங்க. கரெக்டாக எவ்வளோனா 24,322. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ 3:4. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ 3:4. கிளியர்? 3:4. இப்போ ஒன்றுமே இல்லை, எனக்கு டைமோட ரேஷியோன்னா ப்ராஃபிட் ஆஃப் A பை இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் A, ப்ராஃபிட் ஆஃப் B பை இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் B. கிளியர்? ஸோ இப்போ எனக்கு ப்ராஃபிட் ஆஃப் A வந்து 1, ப்ராஃபிட் ஆஃப் B 2, இன்வெஸ்ட்மெண்ட் 3, இது 4. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/3/1/2, the answer is 2:3. ஓகே, ஸோ இதனோட ஸ்லோ எக்ஸ்பிளனேஷன். பட் எக்ஸாமில் வந்து எவ்வளோ தூரம் நான் பண்ணுவேனான்னு கேட்டால் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பார்த்தாலே தெரியும், கிவன்லே த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இஸ் 2:3. ஸோ இங்கே 2 போட்டுருவேன், இங்கே 3 போட்டுருவேன். கிளியர்? இந்த கதைலாம் நமக்கு உங்களுக்கு புரியணும், பேசிக்ஸ்லாம் புரியணும் அப்படின்னு. ஸோ எக்ஸாமில் 2:3, சாரி, இன்வெஸ்ட்மெண்ட் A பை இன்வெஸ்ட்மெண்ட் B. ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ 3 and 4. ஓகே, 3 and 4. அதே மாதிரி எனக்கு ப்ராஃபிட்டோட ரேஷியோ வேணும் அப்படின்னா A is equal to 1/3 of A plus B. 3A is equal to A plus B. ஸோ 2A is equal to B அப்படின்னா ஏக்கும் பிக்கான ரேஷியோ 1:2. ஸோ 1, 2, the answer is 2:3. ஓகே, எக்ஸாமில் ரஃப் ஷீட்டில் உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கணும். புரியுதா? நெக்ஸ்ட் சம். The ratio of the percentage of A, B and C is 11:13:19. நீங்கள் ஈஸி தான் மக்களே. இனிஷியலாக நீங்கள் ஏக்கும் பிக்கும் ரேஷியோ எடுங்க 11:13. இதுக்கு 6:7. 11, 13, 6, 7. நமக்கு சி தேவையில்லை இப்போதைக்கு. இங்கே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். இங்கே டிஃப்ரென்ஸ் 5, இங்கே 6. அப்போ என்ன பண்ணுவோம்? கிராஸ் இங்கே இதை 1ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், ரைட்? ஸோ இந்த 1 பார்ட்டு தான் நமக்கு 4 years, ஆஃப்டர் 4 years. அப்போனா நமக்கு சிக்கில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பிகாஸ் ஏ பி சியோட ரேஷியோ 9. ஸோ 1 part 4னா the 9 part is 36. ஓகே, அவ்வளோதான். The man invested 7.5% per annum. Son was 16 years old. Okay.
A man invested certain sum at 7.5% per annum simple interest for his son who was 16 years old. If the amount received by his son when he was 28 years old is 3895. So find the sum invested by the man. See ஒன்றுமே இல்லை மொத்தமாக 16 வருஷம் அங்கே 28 வருஷம் 16 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 16 வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பையனுக்கு 28 வயசு ஆயிடுச்சுன்னா மொத்தமாக 12 இயர்ஸ் கரெக்டாக ஃபார் 7.5%. ஸோ ரேட் இன்டூ டைம். ஸோ 12 இன்டூ 7.5னா இதை நான் 15/2ன்னு சொல்கிறேன் பிகாஸ் இதை மல்டிபிள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். 15/2னா கொஞ்சம் ஈஸி. ஸோ 90% வரும் கரெக்டாக. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இது இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ அமௌண்ட் எவ்வளோ வரும்னா த பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 100 ப்ளஸ் 90. ஸோ இந்த 190% இஸ் 3895. தென் ஃபைண்ட் த சம் 100% இஸ் வாட். ஸோ 19 டேபிள்ஸில் டிவைட் பண்ணுற மாதிரி பச்சையாக தெரியுது. 38 2 times 0 times. ஸோ ஆன்சர் இஸ் 2050. லிங்க் அனுப்பிச்சுட்டா தான் கிளியர். ஓகே 2050. Sorry மக்களே questions அந்த B is more 75% more efficient than A. So A B 3/4. Okay, so B is 75% more efficient than A. Okay, so the 4 part is the 7 part. ஸோ டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்னா 14 into 4 பிகாஸ் ஏவோட தெரியும் 56. ஓகே தே ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுகெதர் பட் பி லீவ்ஸ் த ஒர்க் ஆஃப்டர் 4 days. அப்போ ஃபஸ்ட்டு 4 days ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுவாங்க 11. ஸோ 11 4s are 44. ஸோ பேலன்ஸ் ஒர்க் எவ்வளோ இருக்குன்னா 12 ஒர்க். ஸோ கம்ப்ளீட்டட் பை ஹூம். ஏ போயிட்டாங்க அப்படின்னா 12 சாரி ஏ டேக்ஸ் ஹவு மச் டேஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க். பி போயிட்டாங்கன்னா 12/4. த ஆன்சர் இஸ் 3. Okay, the answer is 3 days. Next sum. இது பார்ப்போம். நான் கொஞ்சம் ஓகே. நெக்ஸ்ட் சம். இது யார் சொல்கிறான்னு பார்க்கலாம். இல்லை சாரி மக்களே, ஃபாஸ்டா. ஏ ட்ரெயின் ரிப்போர்ட்ஸ் டெய்லி ஃப்ரம் சிட்டி எக்ஸட் 11 AM to. இந்த ட்ரெயின்னாலே பயமாக இருக்குது. இனிமேல் யாராச்சும் ட்ரெயினில் போனீங்களா அந்த 3 நாளில்? எவ்வளாச்சும் ரிசர்வ் பண்ணி புக் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக கேன்சல் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆக்சிடெண்ட் பார்த்ததுக்கப்புறம். இப்போ நெட் இஷ்யூ கிளியர் ஆயிடுச்சுமா? அண்ணா நெட் இஷ்யூ A train departs from city X at 11 AM to reach on city Y. One day it travels with 60%. லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க கமான். நெட்டு வேற பஃபர் ஆகுது. ஸோ ட்ரெயின் டிபார்ட்ஸ் ஃப்ரம் சிட்டி எக்ஸ் at 11 AM to reach time on city Y. It travels with 60% more time than usual speed and reaches city Y 30 minutes before than the time. What is the actual train in city Y? Okay. இப்போ ஓகே நினைக்கிறேன். ஸ்பீடுக்கான ரேஷியோ என்ன அப்படின்னா 5:8 பிகாஸ் 60% மோர் தென். ஸோ 5:8. ஓகே 5:8. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம்க்கான ரேஷியோ எவ்வளோ வரும்? 8 and 5 வரும். இதுவரை கிளியர். டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 30 minutes லேட். அப்போ 3 part தான் 30னா இனிஷியலாக கேட்குறாங்க ஆக்சுவல் முன்னாடி எவ்வளோன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த ஆக்சுவல்? 8 part என்ன? த ஆன்சர் இஸ் 80. ஸோ 80 minutes இஸ் த ஆன்சர். ஓகே 80 minutes. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது 11 AM அப்படின்னா ஸோ கரெக்டாக 60 + 20 minutes. ஸோ அப்போ 12:20க்கு போகுமா? ஸோ ஆன்சர் இஸ் 12:20 இஸ் த ஆன்சர். இப்போ ஓகேயா?
ஒன்றுமே இல்லை, இந்த சம் ஈஸியாக முடிச்சிடலாம். 60%னா 3/5, 60%னா 3/5. ஸோ 5 part 8 part. இங்கே ஸ்பீடுக்கான ரேஷியோ 5:8, டைம் ரேஷியோ 8:5. 3 part is 30 பிகாஸ் அதனால 30 இனிஷியலாக 8 part இருக்குது, 5 part ஆயிடுச்சு. 3 part is 30, 8 part is 80. The answer 80 minutes. அப்போ 11 AM அப்படின்னா 12 AM அங்கிட்ட ஒரு 20 minutes. So answer is 12:20. Okay, clear? Next sum. 2 containers contains mixture of rice and wheat in the ratio 5:3 and 3:5 respectively. In what ratio of mixtures? So actually இந்த sum இது வந்து 5/8 ன்னு எடுத்துக்கலாம். 5/8, இது வந்து 3/8, இது வந்து 7/12. ஸோ 5/8, 3/8, the overall வந்து 7/12. ஓகே, இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் ட்ரிக் என்னென்னா, ஆல்ரெடி நான் வீடியோ கோர்ஸ் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் ஃப்ராக்ஷனில் கொண்டு வந்தீங்கன்னா இட்ஸ் டேக் டைம். கரெக்டாக 3/8 - 7/12னா டைம் ஆகும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 8க்கும் 12க்கும் எல்சிஎம் என்ன? 24. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 24ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. 24, 24, 24. ஸோ காமனாக மல்டிபிள் பண்ணலாம், பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ நீங்கள் காமனாக மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்னாகும்? இது 15 ஆயிரும், இது 9 ஆயிரும். ஓகே, இது வந்து 14 ஆயிரும். ஓகே, 14 - 9 5. ஸோ ஆன்சர் இஸ் 5:1. ஓகே, சிம்பிள். தப்பா? என்னோட ஆன்சர் தப்பா? See, இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா, Kim traveled 380 km more than Trump. Find the value of x. So Kim is 380 more than Trump, right? So அப்ப Kim minus Trump is 380. இது வந்து டிஸ்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன். கிளியர்? இது வந்து டிஸ்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன். Kim minus Trump is 380. டிஸ்டன்ஸ்னா ஸ்பீட் இன்டூ டைம். கிம்மோட ஸ்பீட் இன்டூ டைம். ஓகே, ட்ரம்ப்போட ஸ்பீட் இன்டூ டைம். ஓகே, ட்ரம்ப்போட ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ ஸ்பீட் 45 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 6. Trump speed of 32 into 1.5x minus 4 is equal to 380. So அவ்வளவுதான், ஒரே ஈக்குவேஷன். x கண்டுபிடிச்சா sum over. 45x 240 plus 32 70. 32 into 1.5, 320 plus 160 480, 48x. ஸோ உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா minus 48x. 32 into 4 128. ஸோ this minus of minus 128 is equal to 380. Okay, 45x minus 3x, 270 plus 128, 398. 398 அங்கே போயிடுச்சுன்னா minus 18. x is equal to 6. X is equal to 6. Thank you for this session. X is equal to 6. 6 is the answer. 666. Okay, next sum. So x வச்ச சம்லாம் சப்பையாக சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல கம்பேர் பண்ணுறோம். கிம் இஸ் 380 மோர் தென் ட்ரம். அப்போ கிம் மைனஸ் ட்ரம் இஸ் 380. டிஸ்டன்ஸோட ஃபார்ம்னா ஸ்பீட் இன் டைம், ஸ்பீட் இன் டைம். ஸோ சால்வ் பண்ண ஆன்சர். ஓகே, எஸ் சம். வேறு எதுவும் ட்ரிக் இருக்கா சொல்லுங்கள், நமக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. கண்ணை மூடி நம்மளோட எலைட் பாஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது செம்ம ஒர்த்தாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், மெயின்ஸ் ஆகட்டும். இப்போ ரீசனிங்கில் மணி சார் செம்மையாக எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ பேங்கிங் அவேர்னஸ்மே இந்த ஜூனில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட விஷன் வந்து லாஸ்ட் இயர் நான் கேட்டன் 2.0 லான்ச் பண்ணேன், ப்ராஜெக்ட் கே லான்ச் பண்ணேன். அதே மாதிரி எலைட் பாஸில் கேட்டன் 3.0ன்னு இந்த ஆகஸ்ட்டில் லான்ச் பண்ண போகிறேன். அந்த 100 வீடியோஸ் பார்த்தாலே நீங்கள் வந்து பயங்கரமாக மெயின்ஸில் ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த மாதிரி செம்ம ஒர்த்தாக இருக்கும். அந்த எலைட் பாஸில் நம்ம இது வரைக்கும் லான்ச் பண்ணது, இதுக்கப்புறம் லான்ச் பண்ண போகிறது எல்லாமே வந்துடும். அந்த எலைட் பாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
நம்ம ஸ்டேஜில் அவார்டு வாங்குறப்ப அத்தனை பேர் வந்து கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. நான் கனிஷாரை மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன், ரீனா மேம் இங்கிலீஷ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அவங்களோட வீடியோஸ் நான் ஒன்று கூட மிஸ் பண்ண மாட்டேன், நான் ஆப்பில் இருக்க ப்ராஜெக்ட்கே கேட்டேன்னா எல்லாமே பார்த்துருவேன், நான் மெயின்ஸில் எனக்கு செம்மையாக அது ஹெல்ப் ஆச்சு, எனக்கு அவ்வளோ இவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க, நம்ம இவ்வளோடா பண்ணோம் அப்படி என்ன நம்ம பண்ணோம் நமக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஸோ அந்தளவு அந்த எலைட் பாஸில் இருக்க வீடியோ கோர்ஸ் முக்கியம். ஸோ எலைட் பாஸ் என்ன அப்படின்னா அதில் கேட்டன் இருக்கும், ப்ராஜெக்ட் கே இருக்கும், ரீசனிங்கோட மெயின்ஸ் இருக்கும், பேசிக்ஸ் இருக்கும், மேமோட பேசிக்ஸ் கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் இருக்கும், இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ் ஆட் ஆக போகுது. ஸோ எல்லாமே வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கும், நமக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும், எல்லாமே அதில் இருக்கும். ஸோ எலைட் பாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கூட ஆப்டியில் வந்து உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளோட மேக்ஸ் மேஜிக் புக்ஸ் செம்ம ஒர்த்தாக இருக்கும். 2800 காப்பீஸ் வந்து இந்த புக்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 10 months சேலாக இருக்குது. செம்ம ஒர்த்தானது. இதை நீங்கள் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா அதில் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த ட்ரிக்ஸும் இருக்கும், ட்ரெடிஷ்னல் சொல்யூஷன் நம்ம மேக்ஸ் மேஜிக் புக்கில் இருக்கும், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2025-26 எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்களுமே பேங்க் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹார்டின் சிம்பிள் போட்டுவிட்டு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜூனுக்கு அப்புறம் வந்து டெய்லியுமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் செஷன் கொண்டு போக போகிறோம், அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். An election was contested between two candidates A and B. 10% of the valid votes cast their vote. Total number of votes 100. சால்வ் பண்ணுங்க. லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. கொஸ்டின் ஃபுல்லாக தெரில சார், இப்போ தெரியுதுமா? ஸோ விஜி முடிச்சிட்டிங்க. 100 இதில் வந்து வேலிட் ஓட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 90, ரைட்? ஸோ வேலிட் ஓட்ஸ் 90, டோட்டல் ஓட்ஸ் 100. இதில் 20% ஆஃப் த ஓட்ஸ் டிக்ளேர் இன்வேலிட். ஸோ 90ல் எவ்வளோ இன்வேலிட் அப்படின்னா 18 இன்வேலிட். ஓகேவா? ஸோ 18 ஓட்ஸ் இன்வேலிட். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 72 இருக்கும். இந்த 72ல் வின்னர் என்ன, லூசர் என்ன, அதை பற்றி கொடுக்கலாம். ஓகே, நிறைய பேர் 2007 போட்டிருக்கீங்க. வின்னர் கெட்ஸ் 40% டோட்டல் ஓட்ஸ் இந்த எலக்ட்ரோல் ரோல். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வின்னர் கெட்ஸ் 40% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ் இந்த எலக்ட்ரோல் ரோல் அப்படின்னா டோட்டலில் 40%. அதாவது என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துக்கு மீனிங் என்னென்னா, நிறைய பேர் தப்பு. 100ல் 40 இதுதான் வின்னரோட ஓட். அப்போ லூசர் எவ்வளோனா 32, பிகாஸ் பேலன்ஸ் 32. ரெண்டு தான் டிஃபரன்ஸ், 8 பார்ட். 8 இஸ் 270. ஓகே, ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஓட்ஸ். ஃபைண்ட் த கரெக்டாக நினைக்கிறேன், கரெக்டு தானா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஓட்ஸ். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஓட்ஸ். 100 என்ன? ஸோ கரெக்டு தான் நினைக்கிறேன். ஓகே, சால்வ் பண்ணுங்கள். ஆன்சர் இஸ் 3375. இதான் ஆன்சர். N part 270, 100 part is 2700. ஓகே, the answer is 3375. இந்த இடத்துல 8 part is 270. அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல 72 அப்படின்னா வின்னர் தான் கூட இருப்பான். வின்னர் எப்படி வாங்குறான்னா 40% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ் இன் தி எலக்ட்ரோல் ரோல், 40% ஆஃப் தி டோட்டல் ஓட்ஸ் இன் தி கிவன், ஸோ இனிஷியல் ஓட்ஸ். ஸோ அப்போ இது 40-32. the answer is 3375. ஸோ இது நார்மல் சம் தான். P 12 days, Q வந்து 4.5 days, ஸோ R வந்து 16 days. ஸோ Q and R ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒர்க்கு நீ என்ன எடுக்கலான்னா 12, 24, 36. ஒர்க் 36னா Pயோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 3 யூனிட், சாரி 36/12. Qவோடது 36/4.5, அதாவது 9/2. 8. ஸோ R is 6. ஸோ P 3 யூனிட், 8 யூனிட், 6 யூனிட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Q and R ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1.5 டேஸ்க்கு அப்புறம் லெஃப்ட் ஆயிடுறாங்க. ஸோ பேலன்ஸ் ஒர்க் வந்து P பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும்? ஸோ டோட்டல் ஒர்க் 36. ஸோ நார்மல் சம். ஓகே, Q and R 14 into 1.5 plus P into X
x is equal to 5. நெசம் see இனிஷியலாக நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் 100 வச்சுக்கலாம். The first case profit is 10%, so 110. ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன ரெண்டையுமே சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸில் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை காஸ்ட் ப்ரைஸ் 5% கம்மியாச்சுன்னா 100னா 95. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ 340யோட அதிகமாச்சுன்னா he get 20% ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட் என்னன்னா இதுக்கு 20% பாருங்கள், இதுக்கு பாருங்கள், செகண்ட் கேஸ்க்கு பாருங்கள். ஸோ 95ல 20%, 10%, 9.5, 20% 9. ஸோ 95 + 19 114. ஸோ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் 340. ஓகே, இந்த 4% தான் 340னா ஃபைண்ட் த இனிஷியல் காஸ்ட் ப்ரைஸ். 100% என்ன? ஓகே, த ஆன்சர் இஸ் 8.5, 8500. ஓகே, இது வந்து 1 இயருக்கு 3னா 6 இயருக்கு வந்து 18. ஓகே, 18% தான் 720னா 100% என்ன? ஓகே, அவ்வளோதான். இதுக்கு 4 டைம்ஸ் ஆன்சர் இஸ் 4000. இந்த அளவு ஸ்பீடாக பண்ணணும். நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 had been invested 3% more annual rate. Oh my god. ஓகே, ட்ரெடிஷ்னல் வேணாம், இதுவே ஈஸி தான். புரியுதுல? வாட் எவர் த நம்பர், உங்களுக்கு 18 தான் டிஃபரன்ஸ் வரும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3% மோர் இன்ட்ரெஸ்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் கேஸில் இன்ட்ரெஸ்ட் 10 வச்சிங்கன்னா 6 இயருக்கு எவ்வளோ வரும்? 60% வரும். இங்கே பிரின்சிபல் 100. இப்போ ரேட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா 13 வச்சிங்கன்னா 6 இயருக்கு எவ்வளோ வரும்? 78 வரும். டிஃப்ரென்ஸ் என்ன? 18. கரெக்டாக? டிஃப்ரென்ஸ் இஸ் 18. நீங்கள் என்ன நம்பர் எடுத்தாலுமே இதாக வரும், வேற ஒரு நம்பர் இல்லையா? இப்போ பாருங்களேன். ஸோ பிரின்சிபல் 100, அது நம்பர் சொல்லுங்கள் தம்பிகளா. 5 வச்சுக்கலாமா? ரேட் 5 வச்சிங்கன்னா 6 இயருக்கு எவ்வளோ வரும்? 30% இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, அப்போ இங்கே 3% மோர். ஸோ அப்போ 8 இயர் 8%. 6க்கு எவ்வளோ வரும்? 48 வரும். இங்கேயுமே 18 டிஃபரன்ஸ். நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலுமே 18 தான் டிஃபரன்ஸ் வரும். நீங்கள் எல்லா நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ இதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 1 இயருக்கு 3னா 6 இயருக்கு 18. அதனால தான் இந்த எக்ஸ்ட்ரா 720 வருது. ஸோ அப்போ 18% 720, 100 இஸ் வாட்? ஓகே, ஸோ சம் சால்வ் பண்ணலாம். இன்சம் சால்வ் பண்ணிட்டீங்களா? நிவேதா முடிச்சிட்டிங்க. A tank can be filled by 3 pipes X, Y, Z together in 16 hours. So all 3 pipes are open together for 4 hours. Okay, fine, Z is closed. So why then X, Y fill the remaining in 24 hours. சரி, நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, X, Y, Z-ஓட டோட்டல் ஒர்க்கிங் ஹார்ஸ் 16 hours. கரெக்டாக? 16 hours. ஓகே, ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, all the 3 pipes work for 4 hours. Actually 4 hours தான் ஒர்க் பண்ணுது. கரெக்ட்? 4 hours தான் ஒர்க் பண்ணுது. 4 hours தான் ஒர்க் பண்ணுது. கரெக்டா? ஸோ அப்போ அவுட் ஆஃப் யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஆல் த 3. ஸோ அதாவது X + Y / Z வந்து ஆக்சுவலாக 1/4 தான் ஒர்க் பண்ணியிருக்கு. கரெக்டா? அப்போ ரிமைனிங் 3/4 யார் பண்ணுவா? X + Y பண்ணுவாங்க. சாரி, 1/4 ஒர்க் முடிஞ்சிருக்குன்னா, ஸோ ரிமைனிங் இருக்க செகண்ட் ஹாஃபில் 3/4 வந்து XY பண்ணுவாங்க. அதை பண்ணுறதுக்கு 24 hours ஆகுது. கரெக்டாக? ஸோ அப்போ X + Yயோட ஃபுல் ஒர்க் என்னன்னா 32 hours. இது கிராஸ் பண்ணிங்கன்னா 32 hours. இது வரை கிளியர்? ஸோ அப்போ X + Y 16 hours, X 32 hours. இது LCM எடுத்திங்கன்னா the work is 32. X + Y 1 unit, X + Y + Z 2 unit. நமக்கு X + Y 1னா அப்போ Z 1 தான் வரும். ஸோ அப்போ அந்த ஒர்க் 32வை Z மட்டும் பண்ணுறதுக்கு எவ்வளோ? 32/1, the answer is 32. கிளியர்? அசியூம் பண்ணலாம், நல்லா கவனிச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு வந்து இவங்க டோட்டல் ஒர்க் வந்து 16 hours பண்ணுறாங்க, பட் ஆக்சுவலாக 4 hour தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க கரெக்டாக. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை இஜெட் வந்து அவுட் ஆஃப் 16ல் 4னா 1/4 ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க கரெக்டாக. பட் பேலன்ஸ் 3/4 எக்ஸ் ப்ளஸ் ஒய் பண்ணுறதுக்கு 24 ஹவர்ஸ்னா ஃபுல் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு 32 hours. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் 16 hours, 32 hours, ஒர்க் இஸ் 32, எக்ஸ் ப்ளஸ் ஒய் 1 unit, இது வந்து இஜெட் 1 unit, 32/1 இஜெட் மட்டும் பண்ணால் எவ்வளோ? ஓகே, ஆன்சர் இஸ் 32. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகேம்மா, சூப்பர். ஸோ இது வந்து ஈஸி தான். ஸோ ஏ வந்து உங்களுக்கு 12 part இருக்கு. ஸோ பி இஸ் 8 part. இதில் 30% மில்க் இருக்குன்னா இந்த மில்க் எவ்வளோ? 30% ஆஃப் 12. 12 3s are 36. Milk B level 25% of milk. 25% of 8 2. Total how much? Total is 5.6. 5.6 is what percentage of 20? Milk is what percentage of total? Milk is what percentage of total? So answer is 56/2, 28. Find the percentage of father and son is 5:2. Age of father. Okay, the age of father after 4 years will be thrice the age of son. இது ரொம்ப பேசிக்கான சம், RRB clerk level sum. Fast. So time up. So இதெல்லாம் நீங்க father son டம் டுமில் சால்வ் பண்ணுங்க. 5x 2x. Age of father after 4 years. So age of father after 4 years is thrice the age of son. நீங்கள் ஈக்குவேஷனில் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 5x age of father after 4 years. So 5x plus 4 will be thrice the age of son 2 years ago. Thrice the age of son 2 years ago. Presentல 2x னா ஸோ 2x minus 2. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா so x is equal to 10. X is equal to 10 now find the percentage of father. Then substitute பண்ணீங்கன்னா the answer is 50. Next sum. Okay. Candidate Paul and Rennie consist in an election. 35% of font size increase பண்ணனும்னா சொல்லுங்க. It's okay na okay. மெட்டீரியல் எல்லா ஆப்ஷன் இருக்கு. ஜூம் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணனும்னா சொல்லுங்க. It's okay அப்படினா okay. ஸோ பரவாயில்ல, நிறைய பேர் முடிச்சிட்டிங்க, சூப்பர். ஸோ வேலிட் லோட் 100 வச்சுக்கலாம். டோட்டல் லோட் 100 வச்சுக்கலாம். ஸோ அதில் வேலிட் எவ்வளோ வரும் அப்படின்னா உங்களுக்கு 35 வந்து இன்வேலிட்னா உங்களுக்கு இன்வேலிட் வந்து 35. ஸோ இப்போ வேலிட் வந்து 65. வேலிட் 65. இதில் வந்து உங்கள் 2 பேரோட ஓட், ஸோ பால் அண்ட் ரெனியோட ஓட் வந்து 3:2. ஸோ ஈஸி தானா? 5 part is 65. ஸோ 1 part is 13. ஸோ அப்போ 3 part வந்து 39. 1 part 13. ஸோ 3 part is 39. 2 part is 26. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து 13 part. How much? 520. Find the total number of invalid vote. Invalid vote na 35 part என்ன? ஸோ இதுக்கும் 13 520. 4 times. ஸோ 35 into 4. Sorry. 70 14. 35 into 4 14. 1400 is the answer. Okay, next sum. Total time taken by a boat to go 420 kilometer downstream and back is 17 hours. So போயிட்டு வரதுக்கு 17 hours. Downstreamல போகும், திரும்பி வரப்ப upstreamல போகும். If the downstream speed of the boat is 42.85 ஓட fraction value என்ன? 42.85 ஓட fraction value அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 3/7 அப்படின்னு. So 3/7, okay. 3/7, more than upstream. So find the time taken by boat to cover 408 in still water. Super. See, நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு நமக்கு டவுன்ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்களா, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. The speed of downstream speed is 3/7 more than upstream. So அப்போ உங்களுக்கு 3/7 பார்ட்னா 7 part தான் upstream, correct? 7 part is upstream. So
upstream 7 part. But downstream 3 part more. So around 10 part. 10 is to 7. Clear? See, time ratio enama? Speed ratio 10 is to 7 na. Time ratio 7 is to 10. This is okay. Downstream is 3 by 7 more than upstream. So, see, both and stream na easy பண்ணலாம். வாழ்க்கையில் இதெல்லாம் கற்றுக்கக்கூடிய டாபிக், ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக். ஆனால் இதெல்லாம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க, ஸ்லோவாக பண்ணுறீங்க. அப்ஸ்ட்ரீம் 7 பார்ட்னா டவுன்ஸ்ட்ரீம் 10 பார்ட். ஸோ அப்போ ஸ்பீட் ரேஷியோ 10 is to 7னா டைம் ரேஷியோ 7 is to 10. கிளியர்? ஓகே, இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா the total time for downstream and upstream is 17 hours. இங்கே ரேஷியோவில் இருக்குது. இந்த ரேஷியோவில் டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் என்ன? 17. அப்போ ஈஸியாக சொல்லிடலாம், டைம் ஃபார் டவுன்ஸ்ட்ரீம் இஸ் 7 hour. டைம் ஃபார் அப்ஸ்ட்ரீம் இஸ் 10 hours. ஓகே, ஹார்ஸ் 10 hours 7 hours. இது வரை கிளியர்? இப்போ ஒன்றுமே இல்லை, இதை வச்சு நம்ம போட்டோட அதாவது 420 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீமில் போகிறதுக்கு 17 hours அப்படின்னா நம்ம டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் சொல்லிடலாம். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, 420 பை டைம், 420 by 7. Downstream speed is 60. எப்படி மக்களே? ஸோ அப்போ இது ஒன்று தெரிஞ்சாலே போதும். 10 part is 60. இது ஒரிஜினல். இவ்வளோ ரேஷியோவில் இருந்துச்சு, இப்போ ஒரிஜினல் நம்பர் இருக்குது. 10 part is 60. அப்போ 1 part 6. அப்போ 7 part வந்து 42. கிளியர்? ஸோ அப்போ டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 60. The upstream speed is 42. இப்போ வந்து ஸ்டில் வாட்டர் போகிறதுக்கான டைம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை போட் டு கவர் இன் ஸ்டில் வாட்டர். டைமோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் 408 பை ஸ்டில் வாட்டர். நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் தெரியும், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் தெரியும். ஸோ உங்களுக்கு போட்டோட ஸ்பீட் வேணும் அப்படின்னா half of d plus u. ஸோ 60 plus 42 102, 102 by 2 51. ஸோ அப்போ 408 by 51. Again 1 8s are 8. 1 8s are 8. அப்போ நமக்கு 51 டேபிள் சத்தியமாக தெரியாது, பட் கண்டிப்பாக 8 தான் ஆன்சர். ஓகே, 51 into 8, 400 plus 8, 408. ஓகே, ஸோ உங்களுக்கு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. டைம் சொல்லிடலாம். டைம் வச்சுட்டு நம்ம எக்ஸாக்ட் கண்டுபிடிச்சிடலாம். ரேஷியோலேருந்து ஒரிஜினல் கண்டுபிடிச்சிடலாம். ஒரிஜினல் வேல்யூ 7 hours and 10 hours. ஓகே, ஸோ இந்த டைமை வச்சு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் தெரிஞ்சிடும், அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் தெரிஞ்சிடும். அதை வச்சு போட்டோட ஸ்பீட் சொல்லிடலாம். தென் ஃபைனலாக வேல்யூ சொல்லிடலாம். உங்களாம் நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் ஒரு சப்பசமும் மக்களே. இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அசிங்கம். சொல்லித்தரேன், எனக்கும் அசிங்கம். இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க வாழ்க்கையில். 50 30 வச்சுக்கோங்க. ஏ வந்து 50, பி வந்து 30. இதில் வந்து உங்களுக்கு 8% சோல்ட்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆப்பிள் லெஃப்ட் கேட்குறான். லெஃப்ட்னா அன்சோல்டு என்னன்னு கேட்குறான். ஓகேவா? சோல்டு வந்து 80%னா அப்போ 50ல் 80% வந்து எவ்வளோ? 40. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 10. இங்கே வந்து 60% வந்து 30ல் 60% சோல்ட் ஆயிடுச்சு. அப்போ அன்சோல்டு எவ்வளோ? 40%. அப்போ 40% ஆஃப் 30 வந்து 12. இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கூட? 5 part 6 part. 1/5 கூட. 1/5 how much percentage? 20%. Next sum. So time 62.5% na enna? 62.5 na 5/8. Okay. 5/8. கொஞ்சம் நம்பர்ஸ்லேயே வச்சுக்கலாம். 5/8. ஸோ அப்போ நான் வந்து காஸ்ட் ப்ரைஸை 8 part 18 வச்சுக்கலாம்ல. கொஞ்சம் கேல்குலேஷன் சேவ் பண்ணிங்கன்னா ஓகே. காஸ்ட் ப்ரைஸ் 18 வச்சுக்கலாம். 5 part அப்படின்னா 50 கூட இருக்கும். ஸோ 80 50னா 50 கூட இருக்கும். மார்க் ப்ரைஸ் 130. ஓகேவா? இப்போ வந்து டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 8%. 130ல் 8% என்ன? 130ல் 8%. 10.4 10.4 கம்மியாக இருக்குமா?
130 minus 10.4, 120, 119.6. Okay. So அப்போ இங்கே ப்ராஃபிட் வந்து 396 கரெக்டாக. ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது எஸ்பி மைனஸ் சிபி ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 39.6. ஸோ 39 அப்பாடா டிவைட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு ஈஸியாக. ஸோ 39.6 தான் 396னா 130 என்ன மார்க் ப்ரைஸ் என்ன. ஸோ அழகாக ஆன்சர் வரும். ஸோ இதுக்கும் 1 டைம்ஸ்னா இப்போ கிவனில் 13 எது இருக்கோ அதான் ஆன்சர். ஓகே, 2 டெசிமல் இருக்கனால 1300. ஓகே, ஸோ 490 மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர். ஸோ மில்க் வாட்டருக்கான ரேஷியோ 9:5. ஓகே, 9:5. இப்போ some water is added, the ratio is 9:7. So some water is added, the ratio is 9:7. Okay, so water தான் ஆட் பண்ணுறாங்க ரைட். ஸோ மில்க் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி 9 பார்ட்னா given 9 பார்ட், அப்போ நம்ம நம்பரில் சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி 9:5 இனிஷியல், the final ratio is 9:7. 9:7 2 பார்ட். ஓகே, நமக்கு எவ்வளோ ஆட் ஆகுது? 2 பார்ட் ஆட் ஆகுது. ஓகே, கிளியர். ஸோ 490. ஓகே ஃபைன், நம்ம கிவன் வேல்யூஸ் தெரியும் இல்லையா? இந்த 14 பார்ட்டு தான் நமக்கு 490னா எவ்வளோ ஆட் ஆகுது, வாட்டர் எவ்வளோ ஆட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. வாட்டரில் 2 பார்ட் ஆட் ஆகுது. ஸோ 2 பார்ட் என்ன? ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் இதுவும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 7 டைம்ஸ், இது அடிச்சு கொடுத்தீங்கன்னா 7 டைம்ஸ், இது ஆன்சர் இஸ் 70 ml. ஓகே டன். ஸோ இதில் ஆர்ஆர்பி கிளர்க்கில் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஈஸியாக டிவைட் பண்ணிடுங்க, சப்பையாக சால்வ் பண்ணலாம். 9597. ஓகே, நமக்கு 14 பார்ட்டு தான் 140னா 2 பார்ட் என்ன 70. இந்த டைம் தான் நீங்கள் எக்ஸாமில் எடுத்துக்கணும். ஓகே, 10 செகண்ட் தான் நெக்ஸ்ட்டு. ஓகே, சால்வ். So pipe A takes 20 hours to fill the tank. So pipe B takes 12 hours to fill the tank. The pipe C is 50% more efficient than B. So எப்படி சால்வ் பண்ணலாம்? The pipe C is 50% more efficient than B. சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க, எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ நமக்கு எல்லாமே டைம் தான் தெரியும் ரைட். ஸோ தேங்க்ஸ் அசோக், எவ்ரி திங் இஸ் ஃபைன்னா. ஆப்ஷனல் இல்லையாம்மா? ஓகே ஃபைன். எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ என்ன அப்படின்னா the pipe C is 50% more efficient than B. ஓகே, the pipe C is 50% more efficient than B. Okay, 50% na 1/2. Okay, 50% na 1/2, right? So 3 time 3 part 2 part na 2 part 3 part. Okay, so 2 part and 3 part clear. See அப்ப நமக்கு B ஓட இது வந்து 3 பார்ட். 3 பார்ட் 12னா 12 ஹவர்ஸ்னா 2 பார்ட் என்ன 6 hour. 3 பார்ட் 12னா ஸோ 2 பார்ட் வந்து 8 hours. இப்போ நீங்கள் நார்மலாக எல்சிஎம் எடுத்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒர்க் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்? ஒர்க் எவ்வளோ 120 வச்சுக்கலாமா? 120 அப்படின்னா A 6 யூனிட் 6. ஓகே, இது வந்து 120/12 10 யூனிட், 120/8 15 யூனிட். கிளியர்? ஸோ அப்போ டோட்டல் எவ்வளோ வரும்? ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை B and C together to fill the tank. ஸோ அதே ஒர்க் 120 B மட்டும் பண்ணால் என்ன 120/25 4.8. The answer is what? Okay, 4.8. ஸோ இது சம் வந்து நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாமா? எப்படின்னா ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் A and B in still water. ஆக்சுவலி இது தனி போட்டு, இது தனி போட். ஓகே, இதோட போட்டோட ஸ்பீடு வந்து 3x வச்சுக்கலாம், 3 பார்ட். போட் ஃபார் B இது 2 பார்ட். ஓகே, ஸ்பீட் ஆஃப் கரண்ட் 20, ஸ்ட்ரீம் வந்து 20. ஓகே, ஸ்ட்ரீம் ஃபார் A is 20. Boat A take 5 hours to travel 325 km downstream. So boat A takes 5 hours to travel 325 km downstream. Okay, so this நம்ம போட்டோட ஸ்பீட், அதாவது நம்ம டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் சொல்லிடலாம் 325/5. ஓகேவா? 65. கரெக்ட், 65. சி அப்போ நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் வந்து 65னா டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன? ஸ்பீட் ஆஃப் போட் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் சேர்த்து 65. அப்போ ஸ்பீட் ஆஃப் போட் எவ்வளோ இருக்கும்? ஸ்பீட் ஆஃப் போட் A ஆல்ரெடி ஸ்ட்ரீம் 20னா 45.
அப்போ நமக்கு 3 part 45னா 1 part is 15, அப்போ 2 part என்ன 30, 2 part is 30. The speed of current is 20. Okay, so up again 20. So 30 minus 20. 30 minus 20. ஏன்னா இங்கே நமக்கு என்ன கேட்குறாங்க, அப்ஸ்ட்ரீம் கேட்குறாங்க. ஸோ 125 அப்ஸ்ட்ரீமில் போனால் என்ன? ஸோ பியோட போட்டோட ஸ்பீட் 30, ஸ்ட்ரீமோட ஸ்பீட் 10. ஸோ 125 by 10, 12.5 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே. On Sunday, a person took some steps at the speed of 36 steps per minute. On Monday, he took some steps at the speed of 36 minus 6 steps. So, if the ratio of time taken on Sunday and Monday is 5:7, and find the value of x. So, எனக்கு distance வந்து givenல 4500 step, இது 5600 step. ஓகேவா? So, distanceக்கான ratio வந்து so divide ஆகாதுன்னு நினைக்கிறேன். 45:56. ஓகே. ஸோ ரெண்டு பேரோட 45:56. ஸோ அப்போ நமக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமோட ரேஷியோ வந்து 5:7. ஓகே. ஸ்பீடோட ரேஷியோ என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இப்போ 45/5 9, 56/7 8. இந்த ஸ்பீடோட ரேஷியோ தெரியும். இங்கே வந்து நமக்கு பெர் மினிட், பெர் ஹவர், பெர் மினிட்னா ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த 9 பார்ட்டு தான் 36. கரெக்ட். ஸோ 9 part தான் 36 step per minute. இது வந்து 36 minus x. அப்போ 9 part 4னா இது வந்து 4 part வந்து 32. அழகாக சால்வ் பண்ணலாம். 32. ஸோ இங்கே 36 minus x is equal to 32. ஸோ x is equal to 4. ஓகே, புரியுதா? டைம் டிஸ்டன்ஸ் ரேஷியோ, டைம் ரேஷியோ, ஸ்பீட் ரேஷியோ, ஸோ எல்லாமே வச்சிட்டிங்கன்னா ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் சம். எவ்வளோ நேரம் I told this? ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். கமான். The ratio of the length and the breadth of the rectangle is 3:2. If 4 times of perimeter of the rectangle is 640 centimeter, 4 times of the perimeter of the rectangle is 640 centimeter. Perimeter அப்படின்னா 2 into L plus B. So 4 times of perimeter is 640. Correct? 4 times of perimeter is 640. L plus B, 3 part plus 2 part. L வந்து 3 part, 2 part, so 5 part. So total 4 2s are 8. So 1 part is 16. Find the area of the rectangle. So 1 part 16 அப்படின்னா area of the rectangle 3 into 2. 3 part length, breadth 2 part. 48, இது 32. So answer for this question is 1536. Okay, next sum. திருப்பியுமே போத் சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்க. கமான். இந்த போத் சம் அப்ரோச் கரெக்டு தான். நான் தான் வேர்டிங்ஸில் குழப்பிக்கிட்டேன். தென் இன் அப்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறப்ப நான் டவுன் ஸ்ட்ரீம் கூடன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? மற்றபடி கான்செப்ட்ஸ் கரெக்டு தான். அதனால தான் நான் டிவைட் ஆகலன்னு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே. அதே மாதிரி ரேஷியோலேயே சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், a boat can travel 144 km in upstream as well as in downstream in 15 hours. So find the time taken by boat to car 80 km in still water. Speed of boat in upstream and downstream is 2:3. Okay. Speed of boat in upstream and downstream is 2:3. Okay. இதோட கரெக்டாக பண்ணிடுறேன். ஓகே, ஸ்பீடோட ரேஷியோ என்ன அப்படின்னா 2:3. ஸ்பீடோட ரேஷியோ 2:3. ஸோ அப்போ நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம்கான ஸ்பீடு ரேஷியோ 2:3. கணிஸ் மாற்றி போட்டுறாத அப் ஸ்ட்ரீமு டவுன் ஸ்ட்ரீமு. ஸோ கரெக்டு தானே? 3:2 கரெக்டு தானே? ஸோ அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் இஸ் 3:2. கரெக்ட். பட் டைமோட ரேஷியோ என்ன வரும்? டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீமுக்கு 2:3. கிளியர்? இதுவரை கிளியர்? இப்போ நமக்கு டோட்டலாக டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப் ஸ்ட்ரீம் 15 hours இருக்குது. கரெக்டாக 15 hours இருக்குது. இப்போ நம்ம இது ரேஷியோ தான், ஆக்சுவல் கிடையாது. இதை வச்சு நம்ம ஆக்சுவல் என்னன்னு சொல்லிடலாம். 5 part தான் 15 hoursனா 1 part is 3 hours. ஸோ அப்போ 2 partங்கிறது 6 hours, 3 partங்கிறது 9 hours. ஸோ ஆக்சுவல் கிடச்சிருச்சு 6 hours and 9 hours. கரெக்ட். ஸோ 6 hours and 9 hours.
இப்போ வச்சு நம்ம அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் சொல்லிடலாம், டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் சொல்லிடலாம். இங்கே ரெண்டு கேஸ்லையுமே த டிஸ்டன்ஸ் ஈக்குவல். போகிறப்ப 144னா அதாவது ஃபார்வர்டு 144னா த பேக்வேர்டும் 144, ரைட்? ஸோ போகிறதுக்கு 144, கம் பேக் டு த ஒரிஜினல் பாயிண்ட் அதுவுமே 144. ஸோ அப்போ 144/6, 144/9. ஓகே, கிளியர்? ஒன்று வந்து டவுன் ஸ்ட்ரீம், ஒன்று வந்து அப் ஸ்ட்ரீம். ஸோ 145 km upstream, 140 km downstream. அப்ஸ்ட்ரீமோட டைம் என்ன? 9 hours. மாற்றி போட்டுறாத கணீஸ். அப்ஸ்ட்ரீமோட டைம் 9 hour. டவுன்ஸ்ட்ரீமோட டைம் வந்து 6 hour. அப்போ 144/6 எவ்வளோ வரும்? 24. 144/9 16. இது டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட். போட்டோட ஸ்பீட் வேணும் அப்படின்னா half of d plus u. So 24 plus 16 40/2 20. இப்போ நமக்கு 80 km still waterல என்ன? ஸோ அப்போ 80/20, the answer is 4 hour. ஓகே, டன்னா? ஸோ A and B together complete our work in 40 days. A alone 80% more than time taken by A and B together. Okay, so time taken for A and A plus B is 80% na enna 4/5, right? 80% na 4/5. 80% na 4/5. So appa namakku idu 5 part na 9 part. See appa efficiency oda ratio evlo varum? 9/5 na 5/9. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி 5 part, பியோட எஃபிஷியன்சி 4 part. இது கிளியர்? ஏன்னா A plus B 9னா B வந்து 4. இப்போ நமக்கு ஒர்க் சொல்லிடலாம். A plus B யோட எஃபிஷியன்சி 40, A plus B யோட எஃபிஷியன்சி 9. இப்போ ஒர்க் வந்து 40 × 9 360. சேம் ஒர்க் 360ல் 40%, அதாவது 2/5 ஆஃப் த ஒர்க் யார் மட்டும் பண்ணுறா? B மட்டும் பண்ணுறா. Time taken by B. B odd efficiency 4. So answer is 36. Kirti Raj, future super. Yes sir. Clear? So A and B 40 days. நமக்கு time order ratio 9/5 na, efficiency ratio 5 and 9. So A plus B 9 part. அப்போ நமக்கு A 5 part, B அப்போ balance 4 part. Okay, 360ல 40%. 2/5 of the work. 40% na 40/100, 2/5. Yes sir. Solve guys, come on. The ml of mixture 60% water. Video விட்டு போகாதீங்க, fast, come on. குறைஞ்சிக்கிட்டே வரீங்களே. 600 ml of mixture, 60% water in it. To find the quantity of milk that must be added to it so that quantity of milk in the resulting mixtures become 60%. So initially milk water oda ratio enna paakalam. The milk water ratio 3:2. ஐயோ மாற்றி போட்டிருப்பேன். 60% வாட்டர்னா 2:3. 2:3. அதாவது 60%னா 3/5 வாட்டர், 60%னா 3/5 வாட்டர். அப்போ 3 part வாட்டர், டோட்டல் 5 part. அவுட் ஆஃப் 5ல 3 part வாட்டர்னா மில்க் 2 part. இனிஷியல் ரேஷியோ. ஸோ ஃபைனல் ரேஷியோ இப்போ how much milk is added, quantity of milk in the resulting. இப்போ milk இப்போ 3 part. Okay, again 60% 3/5 னா இப்போ milk 3 part, so 2 part. so நமக்கு இது 2 units 3 unit, இது 3 unit 2 units. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, மில்க் தான் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வாட்டரோட ரேஷியோ ஈக்குவலாக தான் இருக்கும். கரெக்ட், மில்க் தான் ஆட் பண்ணுறாங்க, வாட்டர் ரேஷியோ ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஈக்குவல் பண்ணணும்னா இதை நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணலாம், இதை நான் 3ஆல் மல்டிபிள் பண்ணலாம். கரெக்ட். ஸோ இப்போ 4 6 இது 9 6. ஸோ வாட்டர் ரேஷியோ ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ ஆட் ஆகுது? 5 part ஆட் ஆகுது.
given initial வந்து நமக்கு 4 plus 6 இந்த 10 part 600னா add பண்ற milk என்ன 5 part என்ன so half என்ன answer is 300 10 600னா 5 என்ன half என்ன 300 10ல பாதி 5 அப்ப 600ல பாதி 3 அவ்வளவுதான் டன்னா டன்னு இப்போ ஓகே see நல்லா கவனிச்சுக்கோங்க இது 12 years and 13 years so 14250 19950 அப்படினா 14250 19950 னா ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் 1 இயர்க்கான டிஃபரன்ஸ் ரைட் 1 இயர்க்கான டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ அப்போ நீங்கள் காமனாக நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 1425 1995 நீங்கள் 5 டேபிள்ஸ் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக என்ன வந்துச்சு இது 280 ஸோ 95 133 கரெக்டா 95 133 ரைட் 133 133 see இதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கு இதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கு 38 extra இருக்கு so the 38 95 ல how much percentage 10% 9.5 20% 19 அப்போ 20% 19 னா 40% 38 the answer is 40 see இன்னும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க p into 1 plus r by 100 whole power n இங்க 12 year இங்க p into 1 plus r by 100 whole power n இங்க 13 years pp common இந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணுறவங்க ஸ்டில் நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் கண்டிப்பாக செட் ஆகாது இப்படி பண்ணுறதுலாம் ஸ்மார்ட் அப்ரோச் இந்த டிவைட் கூட பண்ண வேணாமே டிவைட் கூட பண்ண வேணாம் 14250 19950 எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பாருங்க அதான் இன்ட்ரெஸ்ட் கரெக்டா எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கு இதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கு 5700 எக்ஸ்ட்ரா இருக்கு கரெக்டா அப்போ 5700 14250 ல how much percentage 10% 1425 20% என்ன 10% 1425 அப்படினா 20% 2850 so 40% is 5700 so the answer is 40% okay time up next sum so cost price 100 அப்போ mark price 40 above 140 discount is 20%. 20% is 28. So selling price 1112. So profit 12 part. 12 part is 60. 100 is what? So answer is 500. Okay, next sum. So sum of P is lent out 9% per annum simple interest for 5 years. P okay wow. So P is lent. இதை நான் P என்ன பண்ணலாம் 100 எடுத்துக்கிறேன் 100% எடுத்துக்கிறேன் ஓகேவா 100% எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3p plus 400 ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ் அப்ப எவ்வளவு எடுத்துக்கலாம் p 100% னா இது 100% சாரி 300% plus 400 கிளியர் இதுவரை கிளியர் x ன்னு வச்சா கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும் இப்படி வெச்சுக்கோங்க இங்க 1 இயருக்கு 9% னா 5 இயருக்கு எவ்வளவு 45% 5%. So next வந்து 1 இயருக்கு 6 னா 3 இயருக்கு எவ்வளவு 18%. So 45% of 100 is 45%. 18% of 300% எவ்வளவு வரும் 54%. 18% of 472. So என்ன சொல்றாங்கன்னா total is 864. Total interest is இதான் total interest correct. So 45% 864 minus 72 2 792 so அப்ப 100% என்ன இத அடிச்சு கொடுத்தீங்கன்னா 8 so 800 ஓகே 800 தான் என்னோட ஆன்சர் நெக்ஸ்ட் சம் See, that is easier. Percentage is 3x.
age of B 7x. After 40 years will be 3 times more than percentage of A. 3 times more than percentage of A. See, 3 times more than அப்படின்னா 4 of வருமா இல்லை என்ன வரும் 3 times வருமா 3 times moreனா இங்க 4 of ன்னு வருமா 3 times more than percentage of A. இங்க 4 of 3x ன்னு வருமா 3 of 3x ன்னு வருமா 4 or 3 3 times is more. See, 3 times more அப்படின்னா 4 of 3x. X equal to 40, x is equal to 8. So find the ratio of their age after 8 years. You substitute பண்ணீங்கன்னா present 24. Substitute பண்ணீங்கன்னா 7 8s are 56. So after 8 years. So அப்போ 32 எவ்வளோ வரும்னா 64. So 1:2 ratio. Okay, the answer is 1:2. X வச்சுலாம் கேட்டிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை, போட்டோட சாரி உங்களுக்கு டவுன் ஸ்ட்ரீமோட அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க 11:9 கொடுத்துட்டாங்க. ரைட், 11:9 கொடுத்துட்டாங்க. கரெக்ட். சரி, 11:9னா இதை வச்சு நம்ம டைம் ரேஷியோ சொல்லிடலாம். எவ்வளோ வரும் 9:11 வரும். போட்டோட ரேஷியோ வேணும் அப்படின்னா half of D plus U 20/2 10 part. ஸ்ட்ரீமோட ரேஷியோ என்ன 2/2 1 part. கிளியரா 2/2 1 part. நமக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, 10 part and 1 part. நமக்கு 1 part தான் 5னா 1 part 5 கிலோமீட்டர்னா நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் பற்றி தான் வேணும். அப்போ 11 part என்ன 55. ஸோ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 55 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, இப்போ நமக்கு டைம் கொடுத்துட்டாங்க. டவுன் ஸ்ட்ரீமை கிராஸ் பண்ணுறதுக்கான டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப் ஸ்ட்ரீம் ரிட்டர்ன் பேக் டோட்டல் டைம் 40 hours அப்படின்னா 20 part வந்து 40 hours. ஸோ அப்போ 1 part is 2 hours. 1 part 2 hours-னா 11 part 22 hours, 9 part 18 hours. கிளியரா? சி, இப்போ நமக்கு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் தெரியும், டவுன் ஸ்ட்ரீமோட டைம் தெரியும். ரைட். ஸோ அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ 55 × 18 இதான் வந்து 2x. பிகாஸ் 2x கிலோமீட்டர். 55 × 18னா இப்போ உங்களுக்கு மல்டிபிள் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 5 × 11 × 18. 18 5s are 90. 90 × 11 990. See, 2x 990னா x என்ன வரும் 495. ஸோ இதில் 53.33% of x, 53.33% of 495. அதாவது 8/15 of 495. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 264. உங்களுக்கான நெக்ஸ்ட் சம். கிளியர்? நெக்ஸ்ட் சம் சரியான சம். நெக்ஸ்ட் சம் இந்த மாதிரி டிஸ்ஹானஸ்ட் டீலர் டைப்பை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அதாவது இந்த டிஸ்ஹானஸ்ட் டீலர் வந்து கஷ்டம் நினச்சிக்கிறீங்க. ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிபிஎஸ்பிக்கான உங்களுக்கு ரேஷியோ சொல்லணுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 900 கிராம் சீட் பண்ணிட்டாங்க 1 kgக்கு அப்படின்னா சிபிஎஸ்பிக்கான ரேஷியோ 9:10. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஹிண்ட்ஸை பிடிச்சிட்டிங்கன்னா செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பழைய சேனலில் இருந்தப்போ வீடியோஸ் போட்டிருக்கேன். 910 900,000. ஓகே, இப்போ 700 கிராம் 1 kgக்கு சீட் பண்ணுறாங்க. அதாவது 1 kg கொடுக்க வேண்டிய இடத்துல 700 கிராம் சீட் பண்ணுறாங்கன்னா இப்போ சிபிஎஸ்பிக்கான ரேஷியோ என்ன பிடிச்சிருப்பீங்க 7:10. கரெக்டாக 7:10. ஓகே, 7:10. சி, இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் 600 கிராம்னா 6:10 சிபிஎஸ்பிக்கான ரேஷியோ. இப்போ நமக்கு சிபிஎஸ்பிக்கான ரேஷியோ வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் 2 கேஸ் இருக்குது சிபிஎஸ்பியில். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா 25% ஷாப்கீப்பர் கிளைம்ஸ் டு லாஸ் ஆஃப் 25%. நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள்கிட்ட
தம்பி எனக்கே ஓடலைப்பா, லாஸ்ட்டில் தான்ப்பா வைக்கிறேன், வாங்கிட்டு போப்பா. புரியுதா? ஸோ என்ன பண்ணுறாருன்னா கிளைம் பண்ணுறாரு, ஓடலைப்பா கடையை அடைக்க போகிறேன், 25% லாஸில் தான்ப்பா வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஓகேவா? ஸோ அப்போ அவர் சொல்கிற மாதிரி 25% லாஸ் என்ன அப்படின்னா 1/4. ஓகேயா? 25% லாஸ். ஸோ அப்போ 4ல் விற்கிறப்ப 1 part லாஸ், 3 part. கிளியர்? 4 part வந்து 3 part. கிளியர்? லோடிலா புரியுதா? 4 part வந்து 3 part. பட் என்ன பண்ணுறாருன்னா அப்படி சொல்லிட்டு சீட் பண்ணிடுறாரு. என்னன்னா 800 கிராம் 1000 கிராம் கொடுக்க வேண்டிய இடத்துல 800 கிராம் தான் கொடுக்குறாரு. அப்போ சிபிஎஸ்பிக்கான ரேஷியோ என்ன? அகைன் 4:5. கரெக்டா? 4:5. 4:5. ஸோ அப்போ சிபி 4 part, எஸ்பி 3 part. இப்போ டோட்டல் ரேஷியோ 16, இங்கே 15. சிபி எஸ்பி டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ், டோட்டல் செல்லிங் ப்ரைஸ், ஹவு மச் லாஸ்? 1/16 இஸ் லாஸ். 1/16 எவ்வளோ பர்சன்டேஜ்? 6.25%. எப்படி? சார் மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் ஆப்டிடியூட் வேணும். வசந்த் இது மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் தான், இது ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் வசந்த். இப்படியே இருந்தால் அவ்வளோதான். சத்தியமாக அதெல்லாம் மெயின்ஸ் லெவலில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். வசந்த் ட்ரை பண்ணுங்கள், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத ஆசைப்படாதீங்க. இந்த ஐடியாலஜி எல்லாமே உங்களுக்கு மெயின்ஸ்லையுமே ஹெல்ப் பண்ணும். இப்போ டைட்டில் டுமில் செஷன் ப்ரிலிம்ஸ் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் தான் யூஸ் ஆகும்னு கிடையாது. இது சத்தியமாக இதெல்லாம் மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் தான். நான் இது ஸ்டாண்டர்டான கொஸ்டின், இது மெயின்ஸ் லெவலில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். வசந்த் ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்கள் ஈஸி அப்படின்னா. இது வந்து உங்களுக்கு மிக்சர்ட் அலிகேஷனில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒருவேளை இன்னொரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு வந்து ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. 56, 52, 54, 58 கான்டிட்டர்மெண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேஸை முடிச்சிடலாம். ஃபஸ்ட் கேஸில் ஒன்றுமே இல்லை. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 50 per kg. அலிகேஷன் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். 50. செகண்ட் கேஸ் என்ன? 32 rupees per kg. இது ஓகேயா? ஓவரால் வந்து he makes a profit of 48 kg. அதாவது செகண்ட் கேஸில் ஃபஸ்ட் கேஸில் செல்லிங் ப்ரைஸ் 48, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20%னா 1/5, ரைட்? 1/5. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 5 part, செல்லிங் ப்ரைஸ் 6 part. கிரேட். 6 part தான் 48னா 5 part என்ன? ஸோ 40. இது வந்து காஸ்ட் ஆஃப் டியரர், இது காஸ்ட் ஆஃப் சீப்பர். அப்போ இங்கே என்ன? அது மீன் காஸ்ட். அதாவது இது வந்து டியரர் காஸ்ட், இது சீப்பர் காஸ்ட்னா இங்கே மீன் காஸ்ட் போடணும். ஸோ இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸை பிளேஸ் பண்ணக்கூடாது. இது பேசிக்ஸ் கான்செப்ட், பேசிக்ஸ் ரூல்ஸ், இது பேசிக்ஸ் வீடியோஸில் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் மிக்சர் வந்து 40, அதாவது மீன் காஸ்ட் 40. இதுக்கான ரேஷியோ என்னமா வரும்? டப்புன்னு சால்வ் பண்ணிங்கன்னா 8, 10. ஸோ 4 and 5 ரேஷியோ, 4 and 5. நமக்கு இதோட கேஜி கொடுத்துருவாங்க 25 kg. ஸோ அப்போ 5 part 25 kgனா 4 part என்ன? 20 kg. ஸோ இது வரை கிளியர்? இது வந்து கேஸ் 1. கிளியர்? கேஸ் 1 இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் வந்து இஃப் 2s kg ஆஃப் sugar is added by the shopkeeper instead of x kg. ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறேன்னா சேம் அதே ப்ரைஸ் தான். இங்கே 50 rupeesனா இங்கேயுமே 50 rupees, 32 rupees. செகண்ட் கேஸ். ஓகேவா? இப்போ ஒரே ஒரு ட்ரிக் ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ கிவன் ரேஷியோ 4:5னா x kgனா இப்போ instead of x kg 2x kg is added. 2x kg of sugar is added, right? x kg க்கு பதிலா இப்போ 2x kg, right? ஸோ அப்போ ரைட், அப்போ ஃபஸ்ட்டு கேஸில் இது எக்ஸ்னா இங்கே 2x. ஸோ ஸ்மார்ட் அப்ரோச் என்னென்னா இது 4:5னா இது 8:5. எல்லாருமே ஒத்துக்கிறீங்களா? இது 8:5. இப்போ இது ஒரு நார்மல் சம், ரைட்? நார்மல் சம். இந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா dearer x minus 50. So x minus 50 தான் 5 part. இந்த x minus 50 தான் 5 part. Wait.
பெருசுலேருந்து மைனஸ் 50 மைனஸ் எக்ஸ், இது எக்ஸ் மைனஸ் 32. ஓகே, இந்த 50 மைனஸ் எக்ஸ் தான் 5 பார்ட், இந்த எக்ஸ் மைனஸ் 32 தான் 8 பார்ட். ஸோ 5x minus 160. Okay, 400 minus 8x equal to 5x minus 160. 13x is equal to 560. X is equal to 560 by 13. இது வந்து cost price. இப்போ profit 20% னா 6 by 5. ஓகேவா? ஸோ மல்டிபிள் 6 by 5. ஸோ அவ்வளோதான். 1112 into 6, 600 plus 72, 672. 672 by 13. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 13, 65, 22. It's close to 52. Okay, so answer is 52. கரெக்ட் தான். ஸோ தரமான சம். தயவு செய்து இதெல்லாம் மெயின்ஸ் லெவல் தாங்க. டைட்டில் ப்ரிலிம்ஸ்னால் அப்படி தான் யூஸ் ஆகும் இல்லை. நான் போக போக குவாலிட்டி ஆஃப் த கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் போவேன். ஸோ அதனால் டெய்லியுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, எப்பையும் போல் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? இது வந்து ஒரு பேசிக் சம். செகண்ட் சம்மில் என்னன்னா இங்கே எக்ஸு 2x kg அப்படிங்கிறதுலாம் டிஃபரன்ஸ் ரைட்டா? இங்கே எக்ஸ் கேஜி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ 2x kg ஆட் பண்ணுறான். ஒரு வேளை எக்ஸுக்கு பதிலாக 2x kg. ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டு கேஸில் இந்த ரேஷியோ என்ன? 4 and 5. இது எக்ஸ் கேஜினா அப்போ இங்கே 2x kgனா இட்ஸ் டபுள் ஆகுமா? அப்போ இங்கே ரேஷியோ என்ன? 8:5. இப்போ உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் டேரர் தெரியும், காஸ்ட் ஆஃப் மீன் காஸ்ட் ஆஃப் சீப்பர் தெரியும், காஸ்ட் ஆஃப் மீன் தெரியாது, ஆனால் ரேஷியோ தெரியும். ஏதாச்சும் ஒன்று தெரியலை அப்படின்னா ஸோ ஈஸியாக சொல்லிடலாம். இதை வச்சு நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதுவும் ஒரு பேசிக் சம், ரைட்? ஸோ அதை வச்சு நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிடலாம். ஏன்னா இது காஸ்ட் ஆஃப் மீன், காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு செல்லிங் ப்ரைஸ் என்ன. ஓகே, நெக்ஸ்ட் சம். Thirty men can complete the work on 15 days. ஸோ இது நார்மல் சம். அதுக்கப்புறம் சம் மேன் லெஃப்ட் ஆகிறாங்க, அவங்களுக்கு பதிலாக சில உமனை உள்ளே எடுத்து போடுறாங்க. ஓகே, ஆனால் பிளான் பண்ண டேட்டில் முடியணும். ஸோ 15 days பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 15 daysல முடியணும். ஸோ as per schedule கம்ப்ளீட் பண்ணணும். If work should be completed in agreed time, சொன்னபடி கம்ப்ளீட் பண்ணணும். ஒப்புக்கொள்ளக்கூடிய டைம் வந்து 15 days அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 8 days, ரிமைனிங் 7 days. ஓகே, ஸோ நார்மல் சம் தான். இனிஷியலாக ஒர்க் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஒர்க் என்ன அப்படின்னா 30 into 15. ஒர்க் என்ன? 30 into 15. ஸோ 450 ஒர்க் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? லாஜிக்காகவே சால்வ் பண்ணலாம். பட் இங்கே சீன் என்னன்னா என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8 நாளைக்கு ஃபுல் மேன் ஒர்க் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ M1 into D1 ஃபஸ்ட்டு ஒரு 8 நாளைக்கு என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 240 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டட் 240. ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும்? நமக்கு 450ங்கிறது டோட்டல் ஒர்க். ஸோ TWங்கிறது அவங்க பிளான் பண்ண ஒர்க் வந்து 30 men ஃபார் 15 days அசைன் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக இது வந்து பிளான்ட். ஓகேவா? புரிய மாதிரி சொல்லணும்னா இது பிளான்ட், இதுதான் பிளான் பண்ணுறாங்க. பட் பிளான் படி நடக்குதான்னு கேட்டால் நடக்கலை. ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 பேர் 8 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 240 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. புரியுதா? லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். அப்போ பேலன்ஸ் ஒர்க் எவ்வளோ இருக்கும்? 210 இருக்கும். 450ல் 240 போயிடுச்சுன்னா 210 இருக்கும். ஓகேவா? இதை யார் கம்ப்ளீட் பண்ண போகிறா? யார் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்கன்னா 5 men லெஃப்ட் ஆகிட்டாங்கன்னா 25 men. Efficiency of woman and men is same. Okay, fine. Plus some woman, X women are added. For how many days work பண்றாங்க? See, நமக்கு work வேணும் அப்படின்னா so now time என்ன? Work by capacity. Work by so time என்ன? 210 by 25 plus X. Okay, 25 plus X. Time என்னமா? Time என்ன? Time என்ன? Time பிளான் பண்ணது வந்து உங்களுக்கு 7னா இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 30. 25 plus X is equal to 30. X is equal to 5.
ஸோ x is equal to 5. இது சேம்னா லெஃப்ட் ஆகிற மென்ல இருந்து உமன் ஆட் பண்ணிக்கலாம் தானே, அப்படி தானே பண்ணியிருக்கோம்ப்பா. சி டிஸ்கவுண்ட் 20%, டிஸ்கவுண்ட் 20%னா 1/5, 25%னா 1/4. ஃபஸ்ட்டு கேஸில் எம்பி எஸ்பிக்கான ரேஷியோ பார்க்கலாம். சி 5 பார்ட் மார்க் பண்ணுறாங்கன்னா 1 பார்ட் டிஸ்கவுண்ட், ஸோ 5 பார்ட் 4 பார்ட். அகெயின் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 25% ப்ராஃபிட். ஸோ 4 பார்ட் காஸ்ட் ப்ரைஸ்னால் 1 பார்ட் ப்ராஃபிட். ஸோ 4ல் வந்து 1 பார்ட் ப்ராஃபிட். ஓகே, 4ல் 1 பார்ட் ப்ராஃபிட். ஸோ இங்கே 4னா 4 போடுங்க, இங்கே 5னா 5 போடுங்க. 25, 20, 16. ஸோ மூணுமே ஓகேயா? 25, 20, 16 மூணுமே ஓகே. என்ன சொல்கிறாங்கன்னா the profit earned was 40 less than the discount. So profit is 40 less than the discount. Actually இங்கே profit எவ்வளோ? இங்கே profit எவ்வளோ? 1624 part. Discount என்ன? டிஸ்கவுண்ட் எது கொடுப்பாங்க? எம்பிக்கும் எஸ்பிக்கும் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்னா என்ன? எம்பி மைனஸ் எஸ்பி. 25 மைனஸ் 20 5 part. ஸோ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன? 1 part. 1 part is 40. Find the selling price. 20 part என்ன? 1 part 40, 20 part என்ன? The answer is 800. Okay, the answer C, the answer. இங்க மார்க் பிரைஸ் செல்லிங் பிரைஸ்க்கான ரேஷியோ 25-20னா டிஸ்கவுண்ட் வந்து 5 part, ப்ராஃபிட் வந்து 4 part. ஸோ ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் 40. 1 யூனிட் 40னா 20 யூனிட் இஸ் வாட்? இங்கே காஸ்ட் ப்ரைஸ் வந்து 400, காஸ்ட் ப்ரைஸ் 400. ஓகே, the last 10%, your mark price என்ன? The mark price is 1/4 more than the cost price. ஸோ இதில் 1/4 என்ன? 100. 400ல் 1/4 100. ஸோ அப்போ மார்க் ப்ரைஸ் 500. கிளியர்? ஓகே, இங்கே செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோனா 500ல் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதான் என்னன்னு கேட்குறாங்க. லாஸ்ட் 10%. சி லாஸ்ட் 10%னா 10% 40, 360. சி இப்போ மார்க் ப்ரைஸ் 500, செல்லிங் ப்ரைஸ் 360. சி இதில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க? சி இதில் ஈக்குவேஷன்ஸ் வச்சு சால்வ் பண்ணலாம். 500 into 100 plus 100 minus x 90. சி வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா 500ல் 360. ஃபஸ்ட்டு நமக்கு 10 செக் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 10% டிஸ்கவுண்ட்னா 500ல் 10 எவ்வளோ? 50, 450 கொடுத்துருப்பாங்க. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 10னா இப்போ 20% கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? 450ல் 20% என்ன? 90. ஸோ 450ல் 90 போயிடுச்சுன்னா 360. அப்போ செல்லிங் ப்ரைஸ் 360, இங்கேயுமே 360. இட்ஸ் சாட்டிஸ்ஃபைட். 10 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, 10 இஸ் த ஆன்சர். ஸோ வினீஷ் இன்வெஸ்டட் சம் பர்சன்டேஜ் மோர் தென் ராஜு, ராஜு இன்வெஸ்டட் சம் பர்சன்டேஜ் லெஸ் தென் சிபு. ஸோ 3 பேருக்கான ரேஷியோ பார்க்குறோம். ஓகே, ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அவங்க ஏதோ எஸ்ஐயில் போடுறாங்க. ஸோ அப்படி எஸ்ஐயில் போடுறப்ப அவருக்கு என்ன அமௌண்ட்டு ஃபைனலாக அவருக்கு கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகே, யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறா? ராஜீவ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ரைட்? அப்போ ராஜீவோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தூக்கி எஸ்ஐயில் போட்டால் வர இன்ட்ரெஸ்ட் என்ன? ஃபைனல் அமௌண்ட் என்ன? அவ்வளோதான். ஸோ சால்வ் பண்ணலாம். விக்னேஷ் இன்வெஸ்டட் 10% மோர், 1/10, ரைட்? சி 10 அப்படின்னா அவர் எவ்வளோ? விக்னேஷ் இன்வெஸ்டட் 10% மோர் தென் ராஜு. சி ராஜு 10 பார்ட்னா வினீஷ் வந்து 1 பார்ட் கூட. ஓகே, விக்னேஷ் 1 பார்ட் கூட 11 பார்ட். தென் ஷிபு வந்து 10% லெஸ் தென் ராஜு. ஸோ ராஜு இன்வெஸ்டட் 10% லெஸ் தென் ஷிபு. ஓகே, ஷிபு இப்போ 10னா ராஜு 9 பார்ட். ஸோ ரேஷியோ என்னன்னா இங்கே 10 10 போட்டுருங்க 9. ஸோ 99, 90, 100. 190 plus 99, 289. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? 289. 289 யூனிட்ஸ் தான் நமக்கு. ஹவு மச்? 289 இஸ் 1450னா
ஸோ வாட் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ராஜீவ்? ஏன்னா ராஜீவ் தான் வேணும் நமக்கு. 90 யூனிட்ஸ் என்ன? ஸோ 289 1450 90 யூனிட்ஸ் என்ன? 289ல் சி 289ல் ஹாஃப் தானே 144.5, அதாவது 2890ல் பாதி தானே 1445. ஸோ அப்போ எக்ஸாக்டாக அது 5 ஹாஃப் வரும். ஓகே, 50 into 90 4500. இப்போ இதான் பிரின்சிபல் ஃபார் ஹவு many years? 4 year 10%. ஸோ அப்போ 40%, ரைட்? ஸோ 40% ஆஃப் பிரின்சிபல் 1800. ஸோ ஃபைனல் அமௌண்ட் என்ன? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 6300. ஓகே, ஸோ டன்னா? எஸ் சார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், திருப்பி சொல்ல வேணாம், ரைட்? எஸ் சார். பட் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப லென்த்தியாக சால்வ் பண்ணுவீங்க, ப்ராக்டிஸே பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ ரெண்டுமே பாதி பாதி பண்ணுங்க. ஓகே, boat can travel 44 km downstream in 66 minutes. Ratio of the speed of boat in still water to the speed of stream is 3:1. How much time the boat took cover 45 km upstream? Video course price. மெகா வீடியோ கோர்ஸ் 799மா. அது உங்களுக்கு இங்கிலீஷ் ரீசனிங் குவான்ஸ் இருக்கும். இந்த குவான்ஸ் மட்டும் செப்பரேட்டாக வேணும்னா 499 இருக்கும். அது அப்பப்போ மாறிட்டே இருக்கும், சம்டைம்ஸ் 999 இருக்கும். ஸோ 799 மேக்ஸிமம் இந்த ப்ரைஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஓகே, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் பாக்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் லைவ் முடியலை, முடிச்சுக்கோங்க. ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர். ஸோ போட் ஸ்ட்ரீம்க்கான ரேஷியோ 3:1. ஓகே, டவுன் ஸ்ட்ரீமோட ரேஷியோ என்னென்னா 4 பார்ட், 3 + 1 4 பார்ட். அப்ஸ்ட்ரீம் வேணும் அப்படின்னா 3 - 1 2 பார்ட். கரெக்டாக? டவுன் ஸ்ட்ரீம் வேணும்னா 4 பார்ட் 2 பார்ட். ஸோ இதை வச்சு நம்ம டவுன் ஸ்ட்ரீமோட ரேஷியோ சொல்லிடலாமா? நமக்கு ஸ்பீட் வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை டைம் 66/minutes. நான் என்ன பண்ணுறேன், பை 60 ஹாராக மாற்றோம்னா பை 60. ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 பார்ட் 3 ஸோ 40. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து 40 km/h. ஒரிஜினல் ஸ்பீட் 20 km. ஓகேவா? ஸோ how much time will the boat take to cover 75 km upstream? இப்போ அப்ஸ்ட்ரீம் போகிறதுக்கான டைம் என்னன்னு கேட்குறாங்க. டைமோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். 75/20 3 4/5. ஸோ 3 4/5 60 15/20 4/5. See 3 4/5 how many minutes? ஸோ இந்த 4/5 அகைன் நீங்கள் மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா 60ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்படி அடிச்சு கொடுத்தீங்கன்னா 60 15/20 4/5 தானே? சாரி 3/4. சாரி 3/4. ஸோ 15 × 3 45. ஸோ 3 hours 45 minutes. ஓகே, 3 hours 45 minutes.